ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ரட்சகர் கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிரதான கிருபை நிமித்தமாக சகோதர சகோதரிகளாக நம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய மகா பிரதான வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காக உடைய குமாரனுமாக நம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்னவனமாக இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பாக ரட்சிப்பிற்கான பிரதான வழி என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கலாம். இப்போ பாடத்திற்கு முன்பாகவே சில கருத்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இப்போ பாடத்தினுடைய கருத்து எப்படியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டிக்கு அல்லது புது சிருஷ்டியினுடைய ஓட்டத்தை பிரதானமாக ஓடி முடிப்பதற்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய காரியங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான சூழ்நிலையில காணப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தன்மான சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய காரியங்களுக்குள்ளாக போறதுக்கு முன்பாக நேர கட்டுப்பாடு இருக்கு. ஸோ ஒரு 90 நிமிடத்திற்குள்ளாக நம்ம முடிக்கணும் அப்படின்னும் போது, அந்த 90 நிமிடத்திற்குள்ளாக முடிக்கிறதுக்கு நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடமானது எப்படியாக அமையும் அப்படின்னும் போது, முழுக்க முழுக்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக நம்ம நம்மளுடைய சூழ்நிலைகள்ல நடக்கக்கூடிய அந்த காரியங்களை தான் நம்ம இந்த நாள்ல பாடமாக நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக நம்ம பார்க்கும்போது, பாடத்தினுடைய கருத்துக்கள் படிக்கும்போது எனக்கு பர்சனலா ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அந்த இடத்துல அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்து நிமித்தமாக இந்த பாடத்தை நாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில காணப்படுறோம். ஸோ இந்த பாடத்தினுடைய பொதுவான கருத்துக்கள் எப்படியாக காணப்படும்ன்றத ஒரு அவுட்லைனாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த பாடமாக இந்த பாடம் அமையும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் எப்படி புது சிருஷ்டிகளாக வாழ்ந்து காட்டுவது அப்படின்றதுதான் மையமாக இன்றைய நாளினுடைய பாடம் அந்த இடத்துல காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக இந்த பாடத்தை வேற ஒரு கோணத்துல நம்ம எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்பாக எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நேர கட்டுப்பாடு வேற விதிச்சுட்டாங்க. 90 நிமிடத்திற்குள்ள குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் 90 நிமிஷத்துல முடிக்கிறதும், முடிக்காததும் என் கையில இல்ல. யார் கையில இருக்கு? ஸோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக ஏற்கனவே புது சிஷ்யனுடைய பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னும்போது, சபையில நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் ஒரு படத்தை உங்களுக்கு முன்பாக நான் காட்டுறேன். அந்த படத்த பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. போடுமா. இந்த படத்து ஞாபகம் இருக்கா? ஓகே. ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ, இந்த படத்த ஞாபகம் இருக்கு அப்படின்னும்போது, இந்த படம் எதை அந்த இடத்துல அர்த்தப்படுத்துது அப்படின்றதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா பரவால்ல. ஓகே. பரவால்ல. ஞாபகம் வச்சிருக்கீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்றீங்க. பரவால்ல. சரி, ஓகே. நம்ப இந்த மரம் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த மரம் நம்மளுடைய பிள்ளைகளை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப மரத்த பார்க்கும்போது, மரத்துல என்னென்னலாம் இருக்குது? ஸோ, மரத்தினுடைய மேல் பகுதியில பார்க்கும்போது, மரத்துல அது பூ பூத்து, காயாகி என்ன குடுத்திருக்கு? கனி குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த மரம் கனி குடுக்கணும் அப்படின்னா, அந்த மரம் தானாகவே அந்த கனியை அந்த இடத்துல உற்பத்தி பண்ணிக்க முடியுமா? எப்படி? அப்ப தனியாக மரத்தை அந்த இடத்துல தானாக கனியை உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னா, அது என்ன பண்ணி ஆகணும் இப்ப? அதனுடைய வேர் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த மரம் வளர்வதற்கான அதற்கு தேவையான எல்லா போஷாக்குகளையும் என்ன பண்ணணும்? அது கொடுக்கக்கூடியதா காணப்படணும். அப்படி போஷாக்க கொடுக்கணும் அப்படின்னா, வேறு முதல்ல என்ன பண்ணணும்? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள், அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அது? உறிஞ்சி எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் கீழே இருக்கக்கூடிய வேறு வளர வளர மேல இருக்கக்கூடிய மரம் என்ன ஆகும்? வளரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த மரத்துல மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மரம் யாரு? கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய வேர் யார்? பெற்றோர்கள், பிள்ளைகள் தான் நான் சொல்லிட்டேன். இதுல யாரு பெற்றோர், யாரு குழந்தைகள்? வேர்கள் பெற்றோர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இல்ல, நீங்க ஸ்லைடு மாத்தி போட்டீங்க. அடுத்த ஸ்லைட்ல பாரு, பேரண்ட் கீழேயும் சில்ட்ரன்ஸ் மேலேயும் வரணும். அடுத்த ஸ்லைடு மாத்துங்க. சரி, பரவாயில்ல, போடுங்க. சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
கீழ இருக்கக்கூடியது வேறு அந்த இடத்துல பேரண்ட்ஸாக காணப்படுறாங்க. மேல இருக்கக்கூடியது சில்ட்ரன்ஸாக அந்த இடத்துல காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப மேல மரங்கள் வந்து கனி தரணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வேர் தான் என்ன பண்ணி ஆகணும்? மரத்த வளர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பிள்ளைகள் முதல்ல வளரணும் அப்படின்னா, வேர் என்ன ஆகி ஆகணும் இப்ப? வேறு நல்ல ஆழமாக என்ன ஆகணும் அப்படின்னா, மண்ணுக்குள்ள அந்த இடத்துல தோண்டி அந்த இடத்துல ஸ்டெடியா நிக்கணும். காத்தடிச்சாலும், மழை அடிச்சாலும், புயல் அடிச்சாலும், வேறு எந்த அளவுக்கு ஆழமாக இறங்குதோ, அந்த அளவுக்கு மரத்தினுடைய உறுதித்தன்மை என்ன ஆகும்? காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் அந்த மரம் தாங்கி நிக்கணும் அப்படின்னா, வேறு என்ன ஆகணும் இப்ப? ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, வேர்கள் பெற்றோர்களாக காணப்படுறாங்க அப்படின்னும் போது, ஒரு பிள்ளையானது புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு, முதலாவது பெற்றோர்கள் முதல்ல யாராக இருக்கணும்? புது சிருஷ்டியாக இருக்கணுமா? அல்லது புது சிருஷ்டியாக வாழ்ந்து காட்டணுமா? புது சிருஷ்டியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யாருக்காக அப்படின்னும் போது, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அங்க வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப புது சிருஷ்டியாக நம்ம வாழ்ந்து காட்டுவதை பிள்ளைகள் பார்க்கும்போது, அந்த இடத்துல நம்மளுடைய குணலட்சணங்களை எல்லாம் அவங்கள்ட்ட போய் அந்த இடத்துல மரம் நொடித்தினுடைய வேறு அந்த இடத்துல கீழே இறங்க இறங்க மேல இருக்கக்கூடிய கனிகள் தன்னால என்ன ஆகுங்க? வளரக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு புது சிஷ்யனுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பிரதான கடமையாக தேவன் கொடுத்தது எதைதான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்மளுடைய பிள்ளைகளினுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல அவங்களுக்கு சாதகமாக அவங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதை தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு புது சிஷ்டி தன்னுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல நிறைவேற்றிக் கொள்வதற்கு பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை என்ன? அதுதான் டைட்டிலே போட்டோமே. ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவங்க பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் இவ்வளவு நேரம் படமெல்லாம் போட்டு காட்டி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லி, திருப்பி நீங்க வந்து பழைய விஷயத்துக்கே போயிட்டீங்க. ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, அவங்க செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, அதுக்கெல்லாம் பாருங்க படத்துல வழியெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்கோம்? அந்த பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறாங்க அவங்க? அப்ப அந்த வேலையை அவங்க ஒழுங்கா செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரட்சிப்பை அவங்க என்ன பண்ணிக்கலாம்? நான் சொன்ன வரத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது நம்மளுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல சுதந்திரத்துக் கொள்ளணும். அதாவது நம்மளுடைய ரட்சிப்பை, நம்மளுடைய கிரீடத்தை தக்க வச்சுக்கணும். நம்மளுடைய ஓட்டத்தை அந்த இடத்துல சீராக முடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து நம்ப வெளியில போய் வந்து நம்ப எல்லா விஷயங்கள்லயும் அந்த இடத்துல செய்வதற்கு முன்பாக, வீட்டிலேயே பிள்ளைங்கள் மத்தியில நம்ம வந்து ஒரு புது சிஷ்யா வாழ்ந்து காட்டிட்டா, ஈஸியா ரட்சிப்பை என்ன பண்ணிடலாமா? சுதந்திரத்துக்கு கொள்ளலாம். அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். நம்ம முழுசுமாக இதை தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு புது சிருஷ்டி நம்முடைய ரட்சிப்பை அந்த இடத்துல சுதந்திரத்துக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய பிரதான வேலை என்ன? டக்குன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். பிள்ளைகளே என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ ஜீவியத்திற்குள்ளாக நம்மளை போலவே ஒரு புது சிருஷ்டியாக பின்னாடி அவங்களை என்ன பண்ணணும்? ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பாருங்க, அவன் நடக்க வேண்டிய வழியில என்ன பண்ணணும்? அவனை அப்ப நடத்தினாதான் கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராமா? அதை விடாத அந்த இடத்துல காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இந்த வேலையை யாரு செய்யறது? பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் நடத்துறது யாருடைய பொறுப்பு? இப்ப பெற்றோர்களுடைய பொறுப்பாக காணப்படுது இல்லையா? வாசிக்க வேண்டிய பகுதி ரொம்ப நிறைய இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். ரீபிரிண்ட் வாசிக்கலாம் பாருங்க. 4776. எங்களுடைய செல்வாக்கிற்குள் உள்ள எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் மீது இருக்கும் பொறுப்பை ஆழமாக சிந்திக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உலகத்திற்குள் ஒரு பிள்ளையை கொண்டு வருகிற எவரும் அதற்கு தேவையான உணவு, உடை மற்றும் நியாயமான வசதிகளை அளிப்பதற்கும், குறிப்பாக அதன் ஒழுக்க மற்றும் மத போதனைக்காகவும் பொறுப்புடையவராக உணர வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அனைவரும் இந்த பெரிய பொறுப்பில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்குரிய கடமையை புறக்கணிப்பதை உட்படுத்திய எந்த சேவையும் கர்த்தருக்கு பலியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசி பகுதியில வாசிச்சது மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஆரம்பத்துல இருந்து படிச்சது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. ஆனா கடைசி பகுதியில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இங்க கருத்தாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, தன் பிள்ளைக்குரிய கடமையை புறக்கணிப்பதை உட்படுத்திய எந்த சேவையும் கர்த்தருக்கு பலியாக என்ன பண்ணாதாமா?
ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாம். அப்படி என்றால் பிள்ளைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நாம எத்தனை விதமான பாடங்கள் கேட்டாலும், எவ்வளவு நேரம் நம்ம சகோதரர்களோட ஐக்கியத்துல இருந்தாலும், எத்தனை சப்ஜெக்ட்ஸ் அந்த இடத்துல போட்டு நம்ம பார்த்தாலும், எத்தனை கூடுகைகளை அட்டன் பண்ணாலும் அதெல்லாம் என்னவாக அங்கீகரிக்கப்படாதாமா. அப்ப பிரதானமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றதை நம்ம உணர்ந்து அதை முதல்ல செய்யும் போது மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நமக்கு அங்க வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நம்ம பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்றதை நாம முதல்ல சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப பிள்ளைகளை அந்த இடத்துல கவனித்து அவர்களுடைய ரட்சிப்பை அந்த இடத்துல அங்க கொண்டு போய் விடுவதற்கு நாம அந்த வேலையை சரியான செய்யல அப்படின்னா நம்மளுடைய ரட்சிப்பு அந்த இடத்துல நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது பிள்ளைகளுடைய காரியங்களை அங்க கவனிக்காம நம்ம விட்டுட்டோம். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய ரட்சிப்பு அந்த இடத்துல நிறைவேறுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆகுமா ஆவாதா? ஆவாது. அப்படி என்றால் இந்த வேலையை செஞ்சே ஆகணுமானா நிச்சயமாக செஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்றைய நாள்ல பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், பெற்றோர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள் என்னவாக ஆக போறாங்க, பெற்றோர்களாக ஆகத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல நம்ம வளர்த்தக்கூடிய பிள்ளைகளும் அவங்களுடைய வயது அந்த இடத்துல வரும்போது அவங்களும் என்னதான் பண்ண போறாங்க, ஒரு காலத்துல அவங்களும் ஒரு பெற்றோராக தான் அந்த இடத்துல ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெற்றோருடைய கடமையை நம்ம பிள்ளையில இருந்து அந்த இடத்துல சின்ன வயசுல இருந்தே காட்டி கொடுத்தோம் அப்படின்னா அது பின்னாடி அந்த இடத்துல ஒரு நல்ல பெற்றோராக என்ன ஆகும், அங்க வளரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பிரதான வேலையை பொதுவாக சகோதரர்களால செய்வதற்கு கொஞ்சம் அந்த இடத்துல காரியங்கள் குறைவாக காணப்படுதாமா. ஏன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பொதுவாக அவங்க உலகத்துல இந்த குடும்பத்தை அந்த இடத்துல காப்பாற்றுவதற்காக அந்த வேலைகளிலே அதிகமாக ஈடுபட காரணத்தின் நிமித்தமாக இந்த பொறுப்பு அதிகமாக யாருகிட்ட இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றாருன்னா யார்கிட்ட இருக்குது, அம்மா கிட்டதான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் வாசிக்கலாம் பாருங்க 940. ஒருவேளை பெரிய குடும்பத்தை பெற்ற நிலையிலும் வறுமையான சூழ்நிலையிலும் காணப்படும் தாயானவள் பின் வருமாறு கேட்கலாம். என்னன்னு கேட்பாங்களாமா, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன், அதனால எனக்கு வேலைகளை பார்த்துக்கிறதே அந்த இடத்துல சரியா இருக்குது, வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, பிள்ளைங்களுக்கு சோறாக்குறதுன்னு சொல்லி இதே எங்களுக்கு வேலையா இருக்குது, நான் எப்படி பிள்ளைய பார்த்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வச்சா என்ன சொல்றது? இது அங்க மட்டும் சொல்லல, இது யாரும் தான் சொல்றா, இது யாரும் தான் சொல்றோம். நான் பாடம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆரம்பத்திலே நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தீங்கன்னா 90 நிமிஷம் போறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. 160 ஸ்லைடு இருக்கு. சரி, ஓகே. இப்ப இங்க இருக்கக்கூடிய பகுதியை நம்மளுடைய வாயிலிருந்து தாய்மார்கள் சொல்றாங்களா இல்லையா? என்னன்னு சொல்றோம், பிரதர் எனக்கு வீட்டுல சோறாக்குறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, பிள்ளைங்களை அந்த இடத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி கூட்டு வர்றதுக்கு இதுக்கே நேரம் சரியா இருக்குது, நான் எப்படி அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம வாயால நம்ம கேட்கிறோமா இல்லையா? நிச்சயமா கேட்போம். அப்படி கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? அடுத்த ஸ்லைடு. அவர்களது ஒழுக்க தேவைகளையும் சரீர தேவைகளையும் பராமரிப்பதிலேயே என்னுடைய முழு நேரமும் போய்விடுகின்றது என்று சொல்லலாம். சகோதரியே, எப்படி நீங்கள் பலி செலுத்துகின்றீர்கள் மற்றும் யாருக்காக பலி செலுத்துகிறீர்கள் என்பது பெரிதும் முக்கியத்துவமானது ஆகும். பலி செலுத்துதல் என்றால் என்ன என்பது குறித்து பெரும்பான்மையான தாய்மார்கள் நன்கு அறிவார்கள். ஒரு குடும்பத்தை முறையாய் வளர்த்துவது என்பது எவ்வளவுக்கு சுயத்தை பலி செலுத்துதலை உள்ளடக்கும் என்பதை ஒவ்வொரு நல்ல தாயும் அறிவாள். என்ன சொல்றாரு பாருங்க, குடும்பத்தை முறையாய் வளர்ப்பது என்பது எவ்வளவுக்கு சுயத்தை பலி செலுத்துதலை உள்ளடக்கும் என்பதை ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்களாமா. அப்ப அவங்களுடைய நேரங்களை எல்லாம் மற்றவர்களுக்காக அந்த இடத்துல செயல்படுத்துவதே என்னதான் இருக்கு, அந்த இடத்துல அவங்க பலி செலுத்துவதாக தான் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க, அவர்களது ஒழுக்க தேவைகளும். அடுத்த ஸ்லைடு. அர்ப்பணிக்கப்பட்ட தாயானவளோ காரியத்தினை பின்வருமாறு சிந்தித்திட வேண்டும். நான் என்னையும் என் குடும்பத்தையும் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் தேவனுக்காக கொடுத்திருக்கின்றேன். அவருடைய மகிமைக்காக என்னுடைய கணிப்பின்படி இந்த அநேகமான தாளந்துகளை பயன்படுத்துகிறதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் ஒரு பொறுப்பினை அவர் என்னிடத்தில் கொடுத்திருக்கின்றார். என் பிள்ளைகள் மீதே என் முதலாம் பொறுப்பு காணப்படுகின்றது என்று அவரது வார்த்தைகள் எனக்கு தெளிவாய் போதிக்கின்றது. மேலும் பாருங்க, அப்ப நம்மளுடைய அதாவது தாயானவர்களுடைய பிரதான வேலை எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா
பிள்ளைகள் மீதே என் முதலாம் பொறுப்பு காணப்படுகின்றது என்பது தெளிவாய் அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன ஆகுதுங்களாமா போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப பிரதானமாக தாயானவனுடைய வேலை எங்கவா காணப்படுது அப்படின்னும் போது வீட்டு வேலைகள் அந்த இடத்துல அவங்க செய்தாலும் கூட அந்த வீட்டு வேலைகள் செய்வதில் அவங்க செலுத்தக்கூடிய அந்த பலிகள், அதாவது அவங்களுடைய சுயத்தை பலி செலுத்தி மற்றவங்களுக்காக அங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களே அவங்களுக்கு பிரதானமான வேலையாக அந்த இடத்துல காணப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, அதிகப்படியான பொறுப்புகள் அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு எடுத்து அதிகப்படியான நேரங்களை தாயானவள் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு தந்தை செய்யவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, அவங்களுடைய நேரத்திற்கு போக அவங்க என்ன பண்ணணும், அதாவது வெளியில இருக்கக்கூடிய நேரத்துக்கு போக வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் தந்தையானவர் என்ன பண்ணணும், இந்த வேலையை அங்க செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப தாயானவள் இந்த வேலையெல்லாம் அங்க செய்யணும் அப்படின்னா அவங்க புது சிருஷ்டிகளாக அந்த பாத்திரம் கழுவும் போதும் சரி, அல்லது அவங்க துணி துவைக்கும் போதும் சரி, அல்லது அவங்க வீடு பெருக்கும் போதும் சரி, எப்படி அந்த இடத்துல வேலை செய்தாலும் அந்த இடத்துல எப்படி புது சிருஷ்டியினுடைய தன்மையை பிள்ளைகளுக்கு காட்ட முடியும்? நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் கேட்க முடியாது இந்த கேள்வியை. தாயானவள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப வீடு கூட்டும் போது சரி, பாத்திரம் கழுவும் போது சரி, இல்ல வேற ஏதாவது சமையல் பண்ணும் போது சரி, இந்த வேலையெல்லாம் செய்யும் போது எப்படி புது சிருஷ்டியாக பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல எக்ஸாம்பிள் காட்டுறது? எப்படி காட்டுறது? சரி, இப்ப நீங்க வீடு கூட்டும் போது நீங்க பாக்குற இடமெல்லாம் குப்பையா இருக்குது, என்ன சொல்லிக்கிட்டே கூட்டுவீங்க? அப்படியா சொல்லுவீங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை ஆட் பண்ணி அந்த இடத்துல சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நீங்க செல்லமா என்ன ஒரு பேரை சொல்லி திட்டுவீங்களோ அந்த பேரை சொல்லி, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் குப்பை போடுறதா உனக்கு வேலையா, நீ வீடு கூட்டி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அதே போல சாப்பிடுற சாப்பாட்டு தட்டை எடுத்துட்டு போய் போடுறதுலயும், இல்ல பாத்திரம் விளக்கக்கூடிய இதுலயும், எவ்வளவு நேரம் நானே பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறேன், யாராவது ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அந்த டைம்ல நீங்க பேசக்கூடிய அந்த துணி, இது எல்லாத்துலயுமே புது சிருஷ்டிகளாக எப்படி நடந்துக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல யோசிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். இது யாருடைய வேலைன்னு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். சகோதரியினுடைய வேலைன்னும் போது அதை யாரு தான் செஞ்சாகணும், அவங்க தான் செஞ்சாகணும் அப்படின்னும் போது நம்ம வேலையை நம்ம செய்யும் போது இதை மற்றவங்க மேல நம்ம இதை அவங்க இப்படி எனக்கு இவ்வளவு வேலையை அந்த இடத்துல கொடுக்குறாங்களே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை அந்த இடத்துல செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த வெறுப்புகளை காட்டிக்கிட்டே இதெல்லாம் செய்யும் போது பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வளரும்? பதில் சொல்ல முடியல இல்லையா? ஏன்னா படிக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இடத்துல நம்ம புது சிருஷ்டிகளா காணப்படணும் அப்படின்னும் போது நாம நினைப்போம், நம்ம பொய் பேசுறதுலயும் இல்ல நம்ம அதிகப்படியா வெளியில அந்த இடத்துல நேரங்கள் செலவு பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை அந்த இடத்துல காணப்படுதுன்றது பாருங்க. எங்கெல்லாம் சொல்றாரு, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை கூட, நம்ம வீடு பெருக்கிறதுல, நம்ம பாத்திரம் கழுவுறதுல, நம்ம சமையல் செய்யறதுல, இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுமாமா, புது சிருஷ்டியினுடைய காரியத்தை அங்க காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. சோ அப்ப ஒரு புது சிருஷ்டியாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம காட்டினாதான் அங்க மரத்துல என்ன ஆகும், பின்னாடி கனி வரும். இல்ல அப்படின்னா வேரும் கீழே இறங்காது, மேல மரமும் என்ன தராது, கனி கொடுக்காது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப நம்ம சின்ன சின்ன இடங்கள்ல கூட அங்க புது சிருஷ்டியாக ஆகிறதுக்கு அங்க முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் பெரும்பான்மையான நேரங்கள்ல அதிகப்படியாக பெற்றோர்கள் அனைவருமே இந்த வார்த்தைகளை சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, என் பிள்ளை என்னவே பண்ண மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்னவே பண்ண மாட்டேங்கிறான், சொல்ற பேச்சே என்ன பண்றது இல்ல, கேட்கறதே இல்ல, அப்புறம் அடங்கவே மாட்டேங்கிறான், யாரு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் யாரு சொல்றது, இதெல்லாம் யாரு சொல்றது? நாம எந்த பிள்ளையை பெத்தமோ அந்த பிள்ளையினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய நாம தான் என்ன சொல்றோம் இந்த பதில் எல்லாம். என் பிள்ளை யாரையுமே சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் பிரதர். இது ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்கன்னா அங்க போய் என்ன சொல்லுவான், வீட்டுல அடங்கவே மாட்டேங்கிறான், அவனை அடிக்கிறீங்களா இல்லையா ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், கேட்கிறோமா இல்லையா? சோ பாருங்க, அப்ப இதெல்லாம் நாம போய் கேட்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் முக்கியமான மைய காரணம் யாரு தான், யாரு? டீச்சரா? தாயா? தாயின்னு இல்ல, ரெண்டு பேருமே தான். பாருங்க, ரெண்டு பேருமே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க அடங்கி அந்த இடத்துல இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு புது சிருஷ்டி எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்கு யார் தவறிட்டோம்,
நாம தவறிட்டோம். அதனாலதான் பிள்ளைகள் என்ன பண்றது இல்ல அப்படின்னும் போது அடங்குறது இல்ல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது பேசக்கூடிய எனக்கும் சரி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இது என்ன ஆகும்? பொருந்தக்கூடியதா காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்ப 100க்கு 100% பிள்ளைகள் அடங்கல அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் போது அது யார் மேலதான் தவறு இருக்குது அப்படின்னா, புது சிஷ்டி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மள்ட்ட தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப பிள்ளைகள் கனிதரும் மரமாக அந்த இடத்துல மாறணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு நூக்கன் காரணங்களையும் நம்ம புது சிருஷ்டிகளாக ஆகுறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் வாசிக்கலாம் பாருங்க. 2984. ஒருவேளை குடும்பத்தின் தலைவன் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஓர் அங்கமாய் இருப்பாரானால் தன் தலையாக அடையாளம் அதுல இருந்து வாசிங்க. தன் தலையாக அடையாளம் கண்டுகொள்வார் ஆனால் குடும்பத்திலும் சபையிலும் அவரது பிரமாணங்களை இவர் அடையாளம் கண்டுகொள்பவராய் இருத்தல் வேண்டும். அடுத்து கிறிஸ்துவின் பிரமாணங்களை. கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பிரமாணங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் குடும்ப தலைவன் ஒழுங்கின்மைக்கு அக்கிரமத்திற்கு ஏதுவான அனைத்தையும் எதிர்த்திட வேண்டும். யெகோவா தேவனாகிய சர்வாதிகாரியை நியாய பிரமாணிக்கரை அவரது சர்வாதிகார பிரதிநிதியாகிய கிறிஸ்து இயேசுவை அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் அவர் முன் வைத்திடும் அன்பின் பூரண பிரமாணத்தினை குடும்பத்திற்கு முன்பும் தனக்கு முன்பும் குடும்ப தலைவன் நிலைநிறுத்திட வேண்டும். So பாருங்க, அப்ப இந்த வேலை யார்கிட்ட வந்துருச்சு? இப்ப குடும்ப தலைவன்ட்ட பாருங்க, இந்த வேலை யார்கிட்ட வந்துருச்சுன்னு இந்த பக்கம் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. எங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. So அப்ப இது குடும்ப தலைவன்றதை விட 2 பேத்துக்குமே தான் அந்த பொறுப்பு அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, குடும்ப தலைவன் அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவனையும் அவருடைய பிரமாணங்களையும் அவர் யாரு அப்படின்றதையும் அவருடைய திட்டங்கள் என்னன்றதையும் அவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது முதலாவது அந்த இடத்துல முன்வைத்து அங்க பேசக்கூடியவராக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னும் போது இந்த பிரமாணத்தினை அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காராமா முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப இதுல நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னும் போது அந்த 3வது லைன்ல பாருங்க, இந்த அன்பின் பூரண பிரமாணமானது அவர்களின் இருதயங்களையும் பூரணமாயும் அழிவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர்களால் அனுமதிக்க முடிகிற மட்டும் ஆளத்தக்கதாக என்ன பண்ணும் அப்படின்னும் போது இந்த தேவனுடைய வார்த்தைகளும் இந்த அன்பின் பிரமாணங்களும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத குடும்ப தலைவன் என்ன பண்ணும், மொத்தமாக குடும்பத்திற்கு அங்க சொல்லி தரக்கூடியவராக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிமித்தமாக இப்ப குடும்ப தலைவன் அந்த இடத்துல என்னவாக ஒரு பொறுப்பு ஏத்துக்கிறாரு அப்படின்னும் போது குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரி பொறுப்பை அந்த இடத்துல ஏத்து என்ன பண்றாருன்னா நடக்கக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பிள்ளைகள் பெரும்பான்மையாக அந்த இடத்துல செய்யும் போது என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னும் போது, நீ யாரை பார்த்துறா இதெல்லாம் செய்யற அப்படின்னா, நான் யாரை பார்த்து செஞ்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுல எங்க அப்பா பேசினாரு, எங்க அம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்க சொல்லக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. சோ என்ன மாதிரி ஒரு முன்மாதிரியை நாம ஒரு பெற்றோர்களாக காட்டுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க இந்த கடவுது. நற்கிரியைகளை யாரு காட்டுவது? இப்ப இந்த நற்கிரியைகளை யாரு காட்டுறது? காலையில எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டு வந்தனால நல்லா பேசுறேன்ல. நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் அப்புறம் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இப்ப பாருங்க, அப்ப ஒரு புது சிஷ்யனுடைய வேலை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது தன்னுடைய தாயினுடைய கருவில இருந்தே அவருடைய பெற்றோரினுடைய வேலை என்ன ஆகுதுங்க ஆரம்பிக்கக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இப்ப தாயினுடைய கருவில இருந்து ஒரு பெற்றோருடைய வேலை ஆரம்பிக்குது அப்படின்னா அது எங்க முடியுது? ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய வேலை இங்க பெற்றோருடைய கடமை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தாயினுடைய கருவில இருந்து அப்படின்னும் போது எங்க முடியுதுன்னு கேக்குறேன். மரமா வளர்ந்த உடனே, மரம் கனி தந்த உடனேவா? அதாவது குழந்தையினுடைய வேலை அந்த இடத்துல பெற்றோருக்கு அவங்களுடைய கருவில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வேலையை அவங்க எதோட ஸ்டாப் பண்றாங்க அப்படின்றது நம்ம கேக்குறோம். எங்க வரைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளை என்னவாக மாறுற வரைக்கும், அந்த பிள்ளை பெற்றோராக ஆகுற வரைக்கும் நம்மளுடைய வேலை என்ன ஆகுதுங்க அங்க தொடருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த பிள்ளை ஒரு வேலை அந்த இடத்துல ஒரு புது சிஷ்யனுடைய பெற்றோராக அந்த இடத்துல நல்வாழ்க்கையில் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அப்படி அர்த்தம். அப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னா சபை ஓட்டத்தை நாமளும் என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம், முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா இது வாய் வார்த்தையில சொல்வதற்கு வேணாலும் ஈஸியா இருக்கலாம். ஆனா நடைமுறைப்படுத்துறது
ரொம்ப 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 டிஃபிகல்ட்டியான ப்ராசஸாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப இங்க இதுல இருந்து நம்மளுடைய கருவில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னும் போது திருமணத்துல முடியுது அப்படின்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இன் பிட்வீன் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாடமாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸ்லைடு போடுங்க. ஸோ இந்த 6 பகுதிகளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 6 பகுதிகளிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய பெற்றோருடைய வேலை அந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்றத நாம பார்க்கலாம். என்னென்ன இடம்? முதல்ல பிள்ளை என்னவா இருக்கு? ஸோ முதல்ல பிள்ளை பிறந்த குழந்தையாக காணப்படுது. ஸோ அடுத்தது என்னவாக காணப்படுது? தவழ்றக்கூடிய வேலைக்கு வருது. அப்புறம் என்ன ஆகுது? ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டேஜுக்கு வருது. அப்புறம் காலேஜுக்கு போகக்கூடிய வேலை. அப்புறம் வேலை. அதுக்கப்புறம் திருமணம். ஸோ இந்த 6 இடங்கள்லையும் பெற்றோருடைய கடமை என்னவாக காணப்படுது அப்படின்றத விட பெற்றோர்கள் இந்த 6 இடங்கள்லையும் புது சிருஷ்டிகளாக பிள்ளைகள் முன்னாடி எப்படி வாழ்வதுன்றது தான் என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னும் போது நம்ம இன்ஃபான்சி ஸ்டேஜுக்குள்ள போகலாம். அதாவது குழந்தை பிறந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இது வந்து எங்க வரைக்கும் அப்படின்னும் போது வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிள்ளையின் கருவில இருந்து ஒரு 2 வயது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். ரீப்ரிண்ட் வாசிங்க 360. கிறிஸ்தவ தாய்மார்கள் அதிலும் விசேஷமாக தெய்வீக குணலட்சணம் மற்றும் திட்டம் குறித்து அதிகம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தங்கள் புரிந்து கொள்ளுதலின் கண்களை திறக்க பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் உள்ள தங்களுக்கான ஸ்லாக்கியங்களை தங்களுக்கான பொறுப்புகளை பயன்படுத்துவதில் துரிதமாய் காணப்பட எப்படி வேண்டும். துரிதமாய் காணப்படுறது? இது யாரை குறிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது தாய்மார்களை குறிச்சு சொல்றாங்க. சோ தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை கருவில இருந்து சுமக்கும் போதே எப்படி துரிதமாக அதனுடைய ஒரு நல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறதுக்கு வேலை செய்ய முடியும்? என்னென்னலாம் செய்யலாம் சொல்லுங்க. பிரதர் சொல்றாரு படிக்கலாம், அப்புறம் பாடலாம், அப்புறம் சத்தியம் கேட்கலாம். சோ ஆவிக்குரிய காரியங்கள்ல தாயானவள் எந்த அளவுக்கு நேரங்களை தன்னுடைய கருவு வயித்துல இருக்கும் போது அந்த இடத்துல நேரங்களை செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கரு உள்ள இருந்து என்ன ஆகுது அப்படின்னும் போது தேவனுடைய பராமரிப்புக்குள்ள என்ன ஆகுது வரக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த வேலைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது துரிதமாக செய்யணும் அப்படின்னா வந்து இதை ஒரு அசால்ட்டாக என்ன பண்ணிடக்கூடாதாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டா வளரும்னு சொல்லி நீங்க என்ன வந்து இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொன்னா இது என்னவாக காணப்படும்? அந்த குழந்தை அதாவது பிசிக்கலாக வளருவதை விட ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கலாவும் என்ன ஆயிரும் அது உள்ள ஈஸியா வளர்ந்துரும். ஏன் அப்படின்னும் போது தேவனுடைய பராமரிப்பில் இருக்கும் போது ஒரு புது சிசினுடைய பிள்ளை தன்னால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வளரக்கூடியதாக காணப்படுது அப்படின்னும் போது அப்ப தாய்மார்கள் இந்த வேலையை ஒரு சாதாரண காரியமாக அந்த இடத்துல எண்ணிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 74:4-5 வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். 5 பின்வரும் சந்ததியா பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். என்னென்னலாம் சொல்ல சொல்றாரு? நான் போட்டதை தான் கேட்கிறேன். என்னென்னலாம் சொல்ல சொல்றாரு பிள்ளைக்கு? என்னென்னலாம் சொல்ல சொல்றாரு அப்படின்னா வந்து அவருடைய கணங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய படைப்புகள் இது எல்லாவற்றையும் சொல்லி அந்த இடத்துல பிள்ளைக்கு என்ன பண்ணணுமா? அந்த இடத்துல அந்த ஒரு பிள்ளையினுடைய அந்த காரியத்தை வயித்துல இருக்கும் போதே தேவனுடைய நாமத்தை குறித்து அதிகப்படியாக விவரித்து அங்க சொல்லக்கூடியவர்களாக அந்த இடத்துல காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியாக அந்த இடத்துல பிள்ளை வயித்துல இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு நல்ல சுற்றுச்சூழல்ல ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல நல்ல ஒரு சகோதர சகோதரிகள் மத்தியில நல்ல பேச்சுக்களை காதுல கேட்டு அந்த இடத்துல வளரும் போது நிச்சயமாக அந்த குழந்தை கருவில இருந்து வெளியில வரும்போது எப்படி வரும் அப்படின்னும் போது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில தான் அது வரக்கூடியதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 5487 தாயானவள் இதுவரை பிறக்காத தன் பிள்ளையின் மனதில் சுய கட்டுப்பாடு என்னும் பண்பினை பதிய வைத்திடவும் இப்படியாக குழந்தை பிறந்து உலகத்திற்கு வருகையில் அவன் சுய கட்டுப்பாட்டு விஷயத்தில் மிக அதிக அனுகூலமான நிலைமையில் காணப்படவும் வேண்டி தாயானவள் கர்ப்ப காலத்தில் சுய கட்டுப்பாட்டினை பயிற்சி செய்திட வேண்டும். மேலும் குழந்தை பிறந்த பிற்பாடு சுய கட்டுப்பாட்டின் இந்த ஆவியானது பெற்றோரின் முறையான பயிற்சியின் கீழ் பிள்ளையனிடத்தில் வளரும். பாருங்க, மேலும் இப்படியாக பிள்ளை புருஷ நிலையை அடையும் போது இயல்பாகவே அவங்களுக்குள்ள என்ன ஆயிருமாமா?
இந்த குணம் வந்துரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது குழந்தைகளை சின்ன சின்ன வயசுல இருந்தே நம்ம என்னென்னலாம் சொல்லி 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 வளர்க்குறோமோ, அது வளர 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 இயல்பாகவே அவங்களுடைய வளர்ப்பு நிலைமையில் என்ன ஆயிருமா, அது வரக்கூடியதாக காணப்பட்டுன்றதை தான் அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறார். நம்ம ஏற்கனவே 6வது தொகுதியில இந்த காரியத்தை குறித்து பேசும்போது இந்த குதிரை படம் போட்டு வந்து ஒரு கதை சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதாவது குதிரைகள் அந்த இடத்துல அமெரிக்காவிலலாம் வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் ரேஸ்ல ஓடணும் அப்படின்றதற்காக அது கருவாக இருக்கும்போது அது கட்டியிருக்கக்கூடிய லாயங்கள்ல சுத்தி 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 அது வேகமாக ஓடக்கூடிய படங்களை ஒட்டி வைப்பாங்களாம். அப்படி அதை பார்க்கும்போது அந்த குதிரையினுடைய அந்த அந்த எண்ணங்கள்லாம் வந்து வயித்துல இருக்கக்கூடிய கருவுக்கு போய் அந்த கன்றை ஈன்றை எடுக்கும்போது அந்த கன்று பிறந்த உடனே அது என்னவாக பண்ணுமாமா, வேகமாக ஓடக்கூடிய குதிரையாக அந்த இடத்துல ஆகுமா. அதே போல பிள்ளையானவனுடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக இந்த காரியங்கள்லாம் அது வளர்ச்சி நிலைமைக்குள்ளாக வரும்போது அது அங்க கை கூடக்கூடியதாக காணப்படும் அப்படின்றதுதான் அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. இதுல சங்கீதம் 78:6-7 வாசிங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் So படிக்கும். பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி 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 இத மறக்காத இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுமாமா, அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுதான் அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். So அப்ப பிள்ளையை தாயானவள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தன்னுடைய கருவில இருக்கும் போது தேவனுடைய காரியங்களை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளை வளரும் போது என்னவாக வளரும், அதை யார் தான் சொல்லணும் அப்படின்னா தாய் தான் சொல்லணும். இந்த பிள்ளை வளரும் போது எப்படி வளரணும்னு சொல்லி சொல்லணும், என்னன்னு சொல்லி வளரணும், சுய கட்டுப்பாடுன்றதை விட பிள்ளை வளரும் போது தேவனுக்கு இசைவாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம என்ன பண்ணுமாமா, வளர்க்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு வாசிங்க, 58-59. சிறு பிள்ளைகளிடத்திலும் கூட கவனிக்க முடியும். சுய சித்தம், மூர்க்கத்தனமான பிடிவாதம், கோபம் ஆகியவை பிறந்து சில வரங்களே ஆன சில வாரங்களே ஆன சில குழந்தையிடம் வாரங்களே ஆன குழந்தைகளிடம் அடிக்கடி பார்க்க எங்க இருந்து முடிகின்றது. வந்துச்சு இதெல்லாம்? இப்ப பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்து ஒரு வயசு 1.5 வயசு தான் ஆயிருக்கும். அந்த வயசுலயே வந்து கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரியும், கோவப்பட்டு திடீர்னு போய் போய் கீழே கீழே வந்து இடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னும் போது தாய் கிட்ட இருந்து என்ன ஆகுது அப்படின்னும் போது வரக்கூடியதா காணப்படுது. எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது சோ பாருங்க, கவனிக்க, அதாவது சுய சித்தம், மூர்க்கத்தனமான பிடிவாதம், கோபம் ஆகியவை பிறந்த சில வாரங்களிலே ஆன குழந்தைகளில் அடிக்கடி பார்க்க முடியுது அப்படின்னா இது தாய் கிட்ட தான் வருது. அடுத்து சொல்றாரு பாருங்க, பெற்றோரிடமிருந்தே குழந்தைகளுக்கு வந்துள்ளது என்பதை பெற்றோர் நினைவு கூறுகையில் இது பெற்றோர் குழந்தைகளுக்கு திருத்த முற்படுகையில் அவர்களை அவர்களை மிகவும் பொறுமை கொள்ளவும், அதே சமயம் திருத்தம் செய்யும் விஷயத்தில் மிகவும் அக்கறையாயும் உறுதியாயும் விழிப்பாயும் இருக்க செய்யும். ம், இவ்வாறாக கிறிஸ்தவ பெற்றோர் தன் பிள்ளையை பயிற்றுவிக்க வேண்டிய விதத்தில் பயிற்றுவிப்பதில் மிகவும் உறுதியாய் இருப்பது மாத்திரமல்லாமல் இந்த பயிற்சியினையும் திருத்தம் செய்தலையும் வழங்குவதில் மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் காணப்பட சோ வேண்டும். பாருங்க, அப்ப பிள்ளை பிறந்த உடனேயே சில விஷயங்கள் அந்த இடத்துல வந்து நமக்கு வேண்டாத காரியங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னும் போது அது முழுக்க 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 பெற்றோரிடம் தான் வருது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும். சோ பாருங்க, அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சூழ்நிலைகள்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஏதாவது முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும், ரொம்ப பிடிவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கையில இருக்கக்கூடியது பிடிங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த இடத்துல டென்ஷன் பண்ணும். அப்ப தாயானவள் என்ன பண்ணணும், கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, அடிச்சிடலாமா, யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குதா, சோ இது என்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது அப்படின்றதை நாம முதல்ல என்ன ஆயிக்கணும் அப்படின்னும் போது உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப பெற்றோர்கள் இந்த பிறந்த குழந்தை அப்புறம் பிறந்த குழந்தை அந்த இடத்துல அந்த 2 வயசு வரைக்கும் பொத்தி 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 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைகள்ல நம்மளுடைய எண்ணங்களை அது அணைச்சி 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 என்ன பண்ணணுமாமா, சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக அந்த பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னும் போது வந்து நல்ல என்விரான்மெண்ட்டுக்குள்ளாக அந்த இடத்துல கொண்டு வரணும். நல்ல என்விரான்மெண்ட்னா நான் இங்கிலீஷ்ல சொன்னதை தமிழ்ல சொல்லக்கூடாது. நல்ல என்விரான்மெண்ட்னா எப்படி சொல்றது, சுற்றுச்சூழல் தான். அந்த சுற்றுச்சூழல்ல என்னென்னலாம் இருக்கணும், நல் நல்ல எண்ணங்கள், நல்ல இடங்கள், இதையே தான் சொல்றீங்களே ஒழிய நல்ல மனிதர்கள், நல்ல சகோதரர்கள் மத்தியில நல்ல அன்பான வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல
நல்ல சாதகமான அந்த இடத்துல வந்து சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதாவது சமாதானமும், சந்தோஷமும், ஐக்கியமும் எந்த இடத்துல அதிகமாக காணப்படுதோ, அந்தந்த இடங்கள்ல பிள்ளைகள் என்ன பண்ணுமாமா? அந்த சின்ன வயசுலயே கொண்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னும்போது பழக்கக்கூடியவர்களா காணப்படும். அதாவது அந்த 1, 2 வயசுலயே அவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழலை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னும்போது வந்து நல்ல எண்ணங்கள் கொண்ட சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த இடத்துல இருக்கும்போது, சரி நல்ல எண்ணங்கள் கொண்டன்றதை விட சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னும்போது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லபடியான ஒரு சூழ்நிலைகளை அந்த இடத்துல வந்து இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப முதலாவது இந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் அந்த இடத்துல எடுக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, பேரண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு கேர் டேக்கர்ஸான ஒரு 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 முக்கியமான ஒரு வேலையை அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னும் போது செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க. சோ பிறந்த அந்த அந்த பிறந்த குழந்தைக்கு 2 வயசு ஆவற வரைக்கும் அந்த பெற்றோரினுடைய வேலை என்னவா காணப்படுதீங்க? இப்பதான் சொன்னேன். கேர் டேக்கர்ஸ் அப்படின்னா இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நானும் அது தமிழ்ல படிக்கல. சோ இதுக்கு என்னவாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது வந்து கேர் டேக்கர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு நல்ல அரவணைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படும். அடுத்தது 2வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். டாடலர் ஸ்டேஜ், அதாவது தவழும் வயது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த தவழும் வயதிற்குள்ளாக நம்ம என்ன அந்த இடத்துல கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த வயசுல வந்து அதிகப்படியாக துருன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல காணப்படுவாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஒரு இடத்துல புடிச்சும் அந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது. இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க. என்னென்ன சூழ்நிலை எல்லாம் இருக்குது அப்படின்னு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். உங்க வீட்டு ரிமோட்ல இருந்து, உங்க மொபைல் போன்ல இருந்து நீங்க கையில எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? அத என்ன இருக்குதுன்னு சொல்லி கழட்டி என்ன பண்ணிடுவாங்க? பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த துருத்துருன்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன இருக்குது, என்ன அந்த இடத்துல அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை அந்த இடத்துல அதிகமாக செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த அதிகப்படியாக அந்த இடத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய, அதிகப்படியாக என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த டைம்ல முக்கியமான ஒரு வேலையை அந்த இடத்துல வந்து புது சிஷ்யனுடைய பெற்றோர்கள் அங்க செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல தான் ஒரு புது சிஷ்யனுடைய பெற்றோர்களுடைய அதிகப்படியான வேலை இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோன்றதை அவங்களால என்ன பண்ணிக்க முடியுங்க? புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தான் முதல்ல நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னும் போது, தேவனுடைய அன்புனா என்ன அப்படின்றத என்ன பண்ணணும்? முதல்ல அங்க சொல்லக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளை எப்படி அந்த இடத்துல மீட்டு எடுத்தாரு, இது எல்லாத்தையும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்கு இந்த தவளக்கூடிய வயதுல அங்க சொல்லி தரக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரதானமாக இந்த சூழ்நிலைகளை நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல செயல்படுத்துறது இல்ல. என்னென்னலாம் சொல்லி தருவோம் சொல்லுங்க இந்த வயசுல? நீங்க எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கிறீங்க அப்படின்றதுனாலதான் இந்த பாடத்தையே நான் எடுக்கிறேன். அப்ப நான் எனக்கும் இந்த பெற்றோருடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிள்ளைகளை இந்த வயசுல நீங்க வளர்த்திருப்போம் இல்லையா? நம்ம இந்த தவளக்கூடிய வயசுல பிள்ளைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுத்தோம்? அதை தான் இப்ப கேள்வியா கேட்கிறேன். எழுத படிக்க சற்று கொடுத்தோம். ஓகே, அப்புறம் ஒரு பொருளை எடுத்தா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோமா? சரி, ஓகே, அப்புறம் அப்புறம் சரி, ஓகே. இப்ப பாருங்க, அப்ப இந்த வயசுல அவங்கள அதிகப்படியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவங்களுக்கு காரியங்களை கொடுத்து அவங்க என்ன இருக்குது, என்ன செய்யறாங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள முயற்சி செய்ய விடணும். இப்ப வீட்லயே நீங்க எல்லாம் சேர் எல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல வீட்டுல பாத்திரம் எல்லாம் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அவங்க வந்து அதிகப்படியாக அவங்களுடைய அந்த ஆற்றல்களை, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை வெளியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது கொண்டு வரக்கூடியவர்களா காணப்படுவாங்க. அப்பதான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சேரை பிடிச்சி புடுங்கி வைக்கிறதும், அந்த பாத்திரத்தை பிடிச்சி எடுத்து வைக்கிறதும், இதுல இவனுக்கு விளையாடுறதுக்கு இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்தேன், இதுதான் கிடைச்சதா? சோ பாருங்க, அப்ப அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும் போது அங்கவே என்ன பண்றோம்? தடுத்து நிறுத்தக்கூடியவர்களா காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்கள் தான் நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய மனசுல அந்த இடத்துல போய் பதியறதுக்கு அந்த இடத்துல நாமளே தடுக்கக்கூடியவர்களா காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல வெளியில கொண்டு வர விடணும். அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்றத நம்ம உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பப்பெல்லாம் சொல்ல சொல்றாரு? எதை சொல்ல சொல்றாரு? அதுதான் அங்க முக்கியம். 6வது வசனம் திருப்பி போடுங்க. பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னா, தேவன் நமக்கு என்னென்னலாம் கத்து கொடுத்தாரோ அந்த வயசுல அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் சொன்னா புரியுமோ அதை என்னென்னலாம் பண்ண சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் சொல்ல சொல்றாரு. உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சொல்லக்கூடியவர்களா காணப்படணும். நாம என்ன பண்றோம்? ஒரு 5 நிமிஷம் என்னை படுக்க என்ன பண்ண மாட்டியா, விட மாட்டியா? அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் வந்து நொய் நொய்ன்னு என்னை தோண்டிக்கிட்டே இருப்பியா? இதெல்லாம் வந்து எங்க வீட்லயே நடந்திருக்குது. பாருங்க, அப்ப பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்றத அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயத்துல அவங்களுக்கு அந்தந்த சூழ்நிலையில அங்கங்க நம்ம என்னென்னலாம் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாருன்னா செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதிகப்படியாக இந்த வயசுல நம்ம நல்ல ஒழுக்கங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். நல்ல ஒழுக்கம்னா என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம், டக்கு டக்குன்னு. நான் திரும்பியும் சொல்றேன், எனக்கு அவங்க 90 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒழுக்கம்னா டக்கு டக்குன்னு சொல்லுங்க என்னென்ன. இதுல இருந்து நான் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்றால், யாருடைய வீட்டிலும் நல்ல ஒழுக்கம் என்ற ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்படின்றத நான் தெரிந்து கொள்கிறேன். நல்ல ஒழுக்கம்னா என்னென்னலாம் சொல்லலாம்? சாப்பிடுறதுக்கு முன்பாக கை கழுவணும், அப்புறம் டெய்லி எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணணும், அப்புறம் அப்புறம் வேற வேற நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கீங்க. நம்ம என்ன பண்றோன்றத குறிச்சு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேணும்னே நம்மளே தான் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பாருங்க, அப்ப நல்ல ஒழுக்கங்கள் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னும் போது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கையை கழுவுறதுலயும், எந்திரிச்ச உடனே அவங்களுடைய பெட்டை மேக் பண்றதுலயும், அதாவது எந்திரிச்ச உடனே எங்க வீட்டுல எல்லாம் நான் கிட்டத்தட்ட வந்து எங்க ஜோனாவுக்கு வந்து 5 இப்போ 9 வயசு ஆகுது, இப்போ வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கேன். பாப்பா எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை எடுத்து என்ன பண்ணு, மடிச்சு போடு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்ன வரைக்கும் ஜோனா என்ன பண்றது இல்லைன்னா அதை செய்யறதே இல்லை. சோ அப்படி செய்யறது இல்லைன்றதுனால நம்ம விட்டுறலாமா? ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி 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 என்ன பண்ணணும், பழக்கிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப அடிப்படையான ஒழுக்கங்களை சின்ன வயசுல இருந்தே நாம கற்றுக் கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் பிள்ளையானது வளரும் போது தன்னுடைய சுய ஒழுக்கத்துல என்ன ஆகுங்க. சோ பாருங்க, இப்ப பிள்ளை அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லி கேட்கல அப்படின்ன உடனே இப்ப அடுத்து அந்த விஷயத்தை யார் செய்யணும்? இப்ப பிள்ளை நம்ம சொல்லி செய்யல, பெட்ஷீட்டை மடிச்சு போட்டு பாப்பானா அது செய்யல. இப்ப அடுத்து நாம என்ன பண்ணாத, அப்ப போய் அதை மடிச்சு போட்டாதான் பிள்ளை வந்து அடுத்து என்ன பண்ணும், சரி அப்பா மடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, அடுத்து எடுத்து மடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது கிடக்குது, அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா பிள்ளையும் என்னதான் பண்ணும், அதை அப்படிதான் செய்யும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒழுக்கமான விஷயம். இதே ஆவிக்குரிய ஒழுக்கங்களுக்குள்ளாக நம்ம வரும்போது பாருங்க, அப்ப தேவனுடைய அன்பு அப்படின்றது என்னன்னு சொல்லி சொல்ல சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப தேவனுடைய அன்பு என்னன்றத சொல்லிட்டு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நம்ம டெய்லியும் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல பிள்ளைக்கு மனசுல என்ன பண்ணும், இப்ப பதிய வைக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நீ அப்பா அம்மா கிட்ட கேட்கறியோ கேட்கலையோ, நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த முதல்ல யாருகிட்ட கேட்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். தேவன் அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா கிட்ட நீ கேட்கிற எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல செய்யறதுக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாரு, அங்க அவங்களுக்கு தேவையான காரியத்தை கொடுப்பாருன்னு சொல்லி பிள்ளைக்கு இந்த வயசுல அங்க என்ன பண்ணும் அப்படின்னும் போது சொல்லக்கூடியவர்களா காணப்படணும். எந்த வயசுல? அந்த 3ல இருந்து 5 வயசு வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம அதை செய்யக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தினமும் காலையிலயும் ராத்திரியும் எந்திரிச்ச உடனே சரி, காலையில எந்திரிச்ச உடனேயும் சரி, ராத்திரி படுக்க போகும்போதும் சரி, 2 நேரத்துல என்ன பண்ண சொல்லணும்? 2 நேரத்துல என்ன பண்ணணும் சொல்லும் அப்படின்னும் போது, காலையில எந்திரிக்கும் போதும் ஒரு ஜெபம், ராத்திரி படுக்கும் போது ஒரு ஜெபம். ஜெபம் அப்படின்ன உடனே நாம செய்யற மாதிரியே அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேணாம், கட்டாயப்படுத்தாதீங்க. பிள்ளைக்கு வாயில என்ன வருதோ அதை என்ன பண்ண வைங்க, சொல்ல வைங்க, பரவாயில்ல. அது வாயில இருந்து தேவனுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு சொல்லி நினைக்குதோ அதை தாராளமாக அதை செய்யட்டும். நாம இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது என்னன்னா பயிற்சி தானே ஒழிய அதை இப்ப இருந்தே வந்து நாம செய்யற மாதிரி செய்யணும்னா அது முடியாத காரியம்.
சோ நாம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு முன் உதாரணத்தை தான் என்ன பண்றோம் நம்ம காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்ப இந்த மாதிரி சில நல்ல ஒழுக்கங்களை அங்க அங்க நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். முக்கியமாக இதையெல்லாம் அதுக்கு முன்பாக உட்காந்து யார் செய்யணும்? நாம செய்யணும். நான் உக்காந்து ஜெபம் பண்ணாதான், நான் உக்காந்து பாட்டு பாடினாதான், நான் உக்காந்து புக் எடுத்து படிச்சாதான் என் பிள்ளைய என்ன பண்ணும்? அதை செய்யக்கூடியதாக இருக்கணுமே தவிர மாறாக இதை எதுவுமே நான் செய்யாம என் பிள்ளை மட்டும் இதை செய்யணும்னு சொல்லி நினைச்சா இது முடியாத காரியமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் வாசிக்கலாம். 3148. அர்ப்பணம் பண்ணியுள்ளதான பெற்றோர்கள் தங்கள் முதற் பேரானவர்களை மாத்திரமல்லாமல் தங்கள் பிள்ளைகள் அனைவருமே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திட என்ன வேண்டும். சொல்றாரு? பிள்ளைகளை என்ன பண்ணுமா? கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த விஷயங்கள்ல தான் முக்கியமான விஷயம் வருது. சொல்லு. வாசிங்க. ஏற்ற நடக்கும். ஏற்ற நடக்கையா இருக்கும் என பிள்ளைகளுடைய மனதிலும் இருதயத்திலும் குழந்தை பருவம் முதற்கொண்டு பதிய வைத்திட வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் தங்களால் முடிந்த மட்டும் அவர் ஊழியத்தில் செலவிடும் கண்ணோட்டத்தில் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் பார்த்திட பிள்ளைகள் கற்பிக்கப்பட இதான் நம்ம வேண்டும். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சொல்லிட்டு இருந்தோம். சோ பாருங்க, அவர் ஊழியத்தில் போடு, முன்னாடி ஸ்லைட் போடு. ஓகே. தங்களுடைய அனைத்தையும் தங்களால் முடிந்த மட்டும் அவர் ஊழியத்தில் செலவிடும் கண்ணோட்டத்தில் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் பார்த்திட பிள்ளைகள் என்ன பண்ணணுமாமா? கற்பிக்கப்பட வேண்டும். கற்பிக்கப்பட வேண்டும்ன்றதுக்கு முன்பாக அது என்ன பண்ணணும்? அதை என்னால பார்க்கணும். முதல்ல எதை அப்படின்னும் போது நான் என்ன செய்யறேன் தேவனுக்காக அப்படின்றத பிள்ளை என்ன பண்ணும்? இப்ப கண்ணாக பார்க்கணும். ஸோ ஒரு முன் மாதிரியா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா பிள்ளை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படணும். யாருகிட்ட இருந்து? பெற்றோர்கள்ட்ட இருந்து. எந்த வயசுல? இந்த 3ல இருந்து 5 வயசுன்றது நம்ம அங்கதான் வந்து ஒரு ஆவிக்குரிய அடித்தளத்தை என்ன பண்றோம்? இப்ப அங்க போடக்கூடியதாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பின்னாடி பிள்ளைகளானது அந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல வளருவதற்காக இங்கதான் நம்ம அஸ்திபாரத்தை என்ன பண்ணோம்? நம்ம போடக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே முக்கியமாக இந்த காரியத்தை இந்த வயசுல பிள்ளைக்கு என்ன பண்ணி ஆகணும்? சொல்லி கொடுத்தே ஆகணும். என்ன காரியத்தை? ஒபீடியன்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். இந்த ஒபீடியன்ஸை முதல்ல யாருகிட்ட காட்டணும்? அதுதான் பேதுரு சொன்னாருன்னு சொல்லி வசனமே சொல்லுது இல்லை. என்னன்னு சொல்றாரு? என்னன்னு சொல்றாருன்னா மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் அவசியமாக காணப்படுது அப்படின்னும் போது முதலாவது தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும்ன்றத இந்த 5 வயசுலயே பிள்ளைக்கு என்ன பண்ணிடணும். அதனாலதான் உலகத்துல கூட சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா 5ல விட்டுட்டோம்னா என்ன பண்ண முடியாதான். நம்ம 20 வயசுல வந்து பிள்ளைக்கு வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும்டா விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை காட்டிலும் எங்கேயே கொண்டு வந்துடணுமா? அதை 5 வயசுலயே அந்த இடத்துல என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி மற்றவர்கள்ட்ட பேசும்போது எப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றதுல அதிக கவனம் அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்சர் எப்படியாக அவங்க வாயில இருந்து வரணும் அப்படின்னும் போது ரொம்ப ஹம்புலா பொலைட்டான வார்த்தைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்தக்கூடியவர்களா காணப்படணும். ஹம்புலா பொலைட்டானா எப்படி? ஹம்புலா பொலைட்டானா எப்படி பேசலாம்? நீங்க செய்யறதை தான் நான் கேட்கறேனே ஒழிய நான் என் வாயில இருந்து எதையுமே கேட்கல. அப்படின்னா ஹம்புலா பொலைட்டானா எப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஹம்புல்னா தாழ்மை. ஓகே, தமிழ். அப்புறம் பொலைட்னா அதாவது 2 வார்த்தைகளை பிள்ளைக்கு அந்த இடத்துல வந்து அதிகப்படியாக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அவங்களுடைய வாயிலிருந்து வரும்போது அதை பயன்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படும். ஒன்னு ப்ளீஸ், இன்னொன்னு தேங்க்யூ. இந்த 2 வார்த்தைகளும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அதிகப்படியாக என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது தன்மையாக அப்படின்றத விட அந்த இடத்துல வந்து ஒரு கனிவாக அந்த இடத்துல கேட்டு என்ன பண்ணணும்? இப்ப வாங்கக்கூடியவர்களாக காணப்படணும். ஒரு பொருள் அந்த இடத்துல கேட்டு வாங்குறாங்க அப்படின்னும் போது வந்து குடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறதை காட்டிலும் அங்கிள் கொடுங்க, ஆன்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஹம்புலா பொலைட்டாக பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். இப்ப அவங்க ஹம்புலா பொலைட்டா பேசணும் அப்படின்னா அதை முன்னாடி யார் செய்யணும்? இப்ப நாம அப்படிதான் பேசுறோமா வீட்டுல? பிள்ளை ஏதாவது 2 தடவை கேட்டு 3வது தடவை கேட்கும் போதே அந்த ஹம்பிள்னஸ் என்ன ஆயிருது? காத்துல பறந்துருது. 4வது தடவை நம்ம என்னதான் பண்றோம்?
சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரூமே அதிர்ற அளவுக்கு டெசிபிள் என்ன ஆகுதாங்க, பறக்குது. இப்ப பாருங்க, அப்ப பிள்ளைக்கு முன்பாக நாம முதல்ல ஹம்புலா பொலைட்டா என்ன பண்ணி ஆகணுங்க, பேசி அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கு அந்த இடத்துல முயற்சி செய்யக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நம்ம அந்த இடத்துல பேசக்கூடிய காரியங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள்லயும் உண்மை தன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். தவறே செஞ்சாலும் சரி என்னதான் பண்ணணும், தப்பே செஞ்சிட்டாலும், அதாவது பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, தப்பே செஞ்சாலும் அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது என்னன்னு சொல்லணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, இப்ப தப்ப மறைச்சு சொல்லணுமா இல்ல செஞ்ச தப்ப அப்படியே சொல்லணுமா? செஞ்ச தப்ப அப்படியே சொல்லணும். அப்படின்னா பிள்ளைக்கு பேசும்போது எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாதுன்றது எங்கவே சொல்லிடணும், அங்கவே சொல்லிடணும். ஆனா இந்நாள் வரைக்கும் நாமளும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், பதிலே வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்நாள் வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், போய் பேசிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில நானும் பேசுறோம், நீங்களும் பேசுறோம், எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம பேசக்கூடியவர்களா காணப்படுறோம். ஆனா இதெல்லாம் பிள்ளைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நாம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தோம் அப்படின்னா அங்க இருந்தே நாமளும் என்ன பண்ணிருப்போம், அதை கண்ட்ரோல் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல அதிகப்படியாக நல்ல ஒழுக்கங்கள் அந்த இடத்துல பயிற்றுவிக்கப்படும் போது உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்றத காரியத்தை சொல்லி தரக்கூடியவர்களா காணப்படணும். வசனம் வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 163வது வசனம் வாசி. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பாருங்க, பொய்யை அருவருத்து எதை நேசிக்கணுமாமா, வேதத்தை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொய் பேசக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை யார் மத்தியில விதைக்கணும், இப்ப குழந்தைகள் மத்தியில புது சிருஷ்டியாக பெற்றோர்கள் நாம புது சிருஷ்டியாக வாழ்ந்து பிள்ளைகளுடைய மனசுல என்ன பண்ணுங்க, விதைக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரீபிரிண்ட் வாசிக்கலாம். 3110. தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் சாதகமற்ற தேவ பக்தியற்ற சூழ்நிலைக்குள் எடுத்து செல்வதற்கு உரிய எந்த ஆலோசனைகளை பின்பற்றிடுவதற்கும் இவர்கள் தயக்கம் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல் எதன் நிமித்தமும் அத்தகைய ஆலோசனைகளின்படி நடக்க மாட்டோம் என்று தீர்மானமாய் காணப்பட வேண்டும். இந்த மாதிரி நடக்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல தீர்மானத்தை யாருகிட்ட எடுக்கணும், நல்லா பாருங்க. எதன் நிமித்தமும் அத்தகைய ஆலோசனையின்படி நடக்க மாட்டோம் என்று தீர்மானமாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா இந்த காணப்பட வேண்டும் யாருக்காக, பெற்றோர்களுக்காக. பெற்றோர்கள் தான் முதல்ல இந்த தீர்மானத்தை அந்த இடத்துல எடுக்கணும். என்ன மாதிரி தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னா தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் சாதகமற்ற தேவ பக்தியற்ற சூழ்நிலைகளுக்குள் என்ன பண்ணக்கூடாதாமா, எடுத்து செல்ல மாட்டேன் அப்படின்ற தீர்மானத்தை என்ன பண்ணணும், முதல்ல பெற்றோர்கள் அந்த இடத்துல எடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவ பின்பற்றேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பின்பற்றுங்க. அப்ப நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னும் போது, நான் ஆண்டவரையும் தேவனையும் அந்த இடத்துல பின்பற்றுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்ற அளவுக்கு நம்மளுடைய புது சிச்சி ஓட்டம் இருக்குதா அப்படின்றத நாம முதல்ல அந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களா காணப்படணும். அப்படி இருந்தால்தான் பிள்ளையானது வளரும் போது ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படுறோம். 797 வாசி. குடும்ப ஜெபம் குறிப்பாய் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கணவனும் மனைவியும் தேவனை தொழுதுகொள்ளும் விஷயத்திலும் திவ்ய சித்தத்திற்கு பணியும் விஷயத்திலும் தங்கள் இருதயங்களை ஒருங்கிணைப்பதும் தங்கள் முழங்கால்களை முடக்கிடுவதும் எத்துணை ஏற்ற காரியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணக்கூடிய காரியங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக அதிகப்படியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாருங்க, ஊக்குவிக்க சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஃபேமிலி பிரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருங்க, அங்க அதிகப்படியாக அந்த இடத்துல செய்யறதுக்கு அந்த இடத்துல ஊக்குவிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதை குறித்து அதிகப்படியாக அவர் பேசலனாலும் இந்த விஷயங்களை அடுத்த சைட்ஸ்ல அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, வாசிங்க. இது எவ்வளவாய் அந்த இருதயங்களையும் ஜீவியங்களையும் ஒன்றிணைய பண்ணிட வேண்டும். இத்தகைய முன்மாதிரியானது குழந்தைகளுக்கு எத்துணை ஆசீர்வாதமாய் இருக்கும். இது முக்கியமான வார்த்தை பாருங்க. சடங்காச்சாரமான நீண்ட ஜபங்கள் மூலமாய் இல்லாமல் கர்த்தர் ஜபம் பண்ணின போன்று எளிமையான உண்மையான விசுவாசமுள்ள ஜபங்களின் வாயிலாய் பெற்றோர்கள் நன்மையான ஒவ்வொரு ஈவுகளை அவர்கள் பாலுள்ள தங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவதன் காரணமாய் இந்த சிறு ஒளிவை கிளைகளானது பிள்ளைகள் தங்களது வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நோக்கி பார்ப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுவது எத்தனை அருமையான காரியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப வாலிப நாட்கள்ல அவங்க தேவன்கிட்ட கிட்டி சேருவதற்கு இந்த டாடலர் ஸ்டேஜ், அதாவது இந்த தவழும் பருவத்தை அங்க அதிகப்படியான சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு
அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட்ல இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. 5186 வாசி. உன் நடையை காத்துக்கொள். நீ போய்க் கொண்டிருக்கும் இடத்தை கவனி. சந்தைக்கோ அல்லது கேளிக்கை இடங்களுக்கோ செல்வது போன்று நீ தேவாலயத்திற்கு செல்லாதே. So பாருங்க, இந்த 3 இருந்து 5 வயதிற்குள்ளாக பிள்ளைகளை அதிகப்படியாக இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து பயிற்றுவிக்க சொல்றாரு. அப்படி பயிற்றுவிக்கும் போது வரக்கூடிய இடம் எப்படிப்பட்டது அப்படின்றத பிள்ளைக்கு என்ன பண்ண சொல்றாரு? அங்க சொல்லி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ நம்ம வரக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக காணப்படுது அப்படின்னும் போது, அது நம்ம வெளியில போய் அந்த இடத்துல வந்து சாதாரணமாக ஜனக்கூட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இடம் போல் இல்லாம, அது எப்படிப்பட்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ சந்தைக்கோ அல்லது கேளிக்கை இடங்களுக்கோ செல்வது போன்று நீ தேவாலயத்துக்கு என்ன பண்ணாதீங்க, செல்லாதீங்க. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடத்திற்கு செல்வது போன்று என்ன பண்ணுங்க, அங்க செல்லக்கூடியவர்களாக காணப்படுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல பாருங்க, அங்க அந்த பாளையத்திற்குள்ளாக தேவன் அந்த இடத்துல வந்து பேசுறாரு அப்படின்னா, ஜனங்கள் அத்தனை பேரும் நின்றுட்டு இருப்பாங்களா? ஜனங்கள் அத்தனை பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்களா? சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னாலே ஜனங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பாங்க அப்படின்னும் போது, அத்தனை பேரும் முகம் குப்புற எங்கதான் இருந்திருப்பாங்க? தரையில தான் அந்த இடத்துல காணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அறிந்த ஜனங்கள், அங்க ஜனங்கள் அப்படி அத்தனை பேரும் அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக அந்த இடத்துல அந்த இடத்துல தாழ்த்துறாங்க அப்படின்னும் போது, நாம இங்க வரக்கூடிய இடம் தேவனுடைய வார்த்தை பேசக்கூடிய இடமாக காணப்படுவதின் சூழ்நிலை நிமித்தமாக நாமளும் இங்க வரும்போது பிள்ளைகளை அந்த சூழ்நிலைக்குள்ளாக அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு பயிற்றுவிக்கிறதுக்கு முயற்சிகளை அந்த இடத்துல ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு வாசிங்க, 94வது பக்கம். மேலும் தொடர்ந்து தேவாலயத்தில் என்ன கேட்கும் என்று ஞானி கற்பனை பண்ணுகின்றார். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதற்கு இதுல இருந்து வாசிங்க. இதை நகைப்பை. இது நகைப்பை, விளையாட்டு தன்மையை, புத்தியீனமான பேச்சை மற்றும் பரியாசத்தை குறிக்கின்றதா இருக்கின்றது. பாருங்க, அப்ப தேவாலயத்திற்குள்ளாக இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்றாரு, அங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு ஸ்லைடு வாசிங்க. பயபக்தியை விட கர்த்தருடைய ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்கு அவசியமாய் இருக்கும் வேறு எந்த பாடத்தையும் நாம் அறியோம். என்ன சொல்றாரு? பயபக்தியை விட கர்த்தருடைய ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்கு அவசியமாயிருக்கும் வேறு எந்த பாடத்தையும் நாம் அறியோம். அப்படி என்றால் தேவாலயத்திற்குள்ளாக பயபக்தி அப்படின்ற அந்த காரியத்தை பெற்றோர்கள் முதல்ல அந்த இடத்துல கடைபிடிக்கும் போது பிள்ளைகளானவர்கள் தன்னால என்ன பண்ணிருவாங்களாமா, இந்த பயபக்தியை அந்த இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது, பயபக்தி இல்லாத எவரையும் கர்த்தர் அழைக்கிறதில்லை மற்றும் அந்த பண்பானது பலமடைய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார். பாருங்க, அப்ப பயபக்தி அப்படின்ற அந்த அடிப்படை காரியத்தை முதல்ல யாருகிட்ட பழக்க வைக்க சொல்றாரு அவரு? அதாவது பயபக்தி இல்லாத எவரையும் கர்த்தர் என்ன பண்றது இல்லையா, அழைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நாமெல்லாம் இங்க வந்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா யார் அழைச்சு வந்து உட்காந்துருக்கோம்? கர்த்தர் அடிச்சுதான் வந்து இதெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நம்ம மனசுல பயபக்தி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் கொஞ்சம் சத்தமான பதில் எதிர்பார்க்கிறேன். பாருங்க, அப்ப பயபக்தி நம்மளுடைய மனசுல எல்லாரும் மத்தியிலும் இருக்குது அப்படின்னும் போது, அப்ப நம்மள பாக்குற பிள்ளைகள் மட்டும் அந்த இடத்துல வந்து பயபக்தி இல்லாத தேவனுடைய ஆலயத்துல அந்த இடத்துல சுத்தும் போது நாம எப்படி இருக்கிறோம்? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பாருங்க, அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில வேலைகளை அந்த இடத்துல செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்ற. அடுத்த ஸ்லைடு வாசி. பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடைய வழக்கங்களுக்கு பழகி போனவர்களாய் இருப்பதினால், நல்ல வார்த்தையை கவனிங்க, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக சொல்லல, நம்ம இருக்கிற காரியத்தை நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக சகோதரனுடைய எழுத்துக்களை நாம பார்க்கிறோம். பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுடைய வழக்கத்திற்குள்ளாக பழகி போனவர்களாக இருப்பதால், அதாவது அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணிட்டோம், ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? அவங்க வீட்டுல விளையாடுறாங்க அப்படின்னா அவன் விளையாண்டு போறான் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அதனால தேவாலயத்திற்குள்ள வரும்போதும் அந்த இடத்துல அவன் விளையாடும் போது நம்ம என்ன பண்றதில்ல, ஒரு பெருசா பாருங்க, குழந்தையினுடைய ஒவ்வொரு சலனங்களிலும் அநேகமாக மற்றவர்கள் தொந்தரவுக்குள்ளாக்குகையில் பெற்றோர்கள் இதை உணர முடியாதவர்களா என்ன பண்றாங்களாமா இருக்கின்றனர். ஏன் அப்படின்னா அவங்க பார்த்து என்ன ஆயிட்டாங்க, அதை பழகிட்டாங்க. பாருங்க, தேவாலயத்துக்குள்ள வரும்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்றத வீட்லயே சொல்லி என்ன பண்ணிட்டு வர சொல்றாரு, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எடுத்தங்க கவுத்தன்னு சொல்லி இந்த விஷயத்த செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த கவுத்தன்னு சொல்லி நம்ம செய்யாம எடுத்த உடனே ஓடுறானா, ஓடாதப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணோம்,
அந்த இடத்துல பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்பயும் அவன் கேட்கல அப்படியா, சரி ஓகே, அடுத்து இன்னொரு 2 வாரம் 3 வாரம் அது என்ன பண்ணும், என்ன பண்ணணும், பழக்கணும். சரிப்பா, இந்த வாரம் சரி, அடுத்த வாரம் சரி, அடுத்த வாரம் சரின்னு சொல்லி வாரம் வாரம் அவனை உட்காரு 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 உட்காருன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவன் என்னடா சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி 2 வாரம் சொல்லி 3வது வாரம் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் திருப்பி என்னதான் பண்ணுவான், அதையே தான் செய்வான். இது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன ஆகுதாங்க, தொந்தரவாக இருக்குது அப்படின்றதுதான் அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு. அதனால பிள்ளைகளை அந்த இடத்துல அங்க கப் சிப்பு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ஸ் தான். ஆனாலும் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் அவங்களை என்ன பண்ணணும், நம்ம பழக்கி 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 உட்கார 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 வைக்க 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 இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் என்ன ஆயிடுவாங்க, அவங்க உட்கார்ந்துருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ பாருங்க, அப்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல எதுல இருக்கணும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு அங்க சொல்லி தரக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆலயத்தினுடைய கூட்டங்கள் எப்படிப்பட்டது, ஆலயத்தினுடைய கூட்டங்களின் போது அந்த இடத்துல நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கணும், என்ன மாதிரி ஒழுக்க காரியங்கள் அந்த இடத்துல செய்யணும், பள்ளிக்கூடத்துல போனா எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஆலயத்திலையும் உட்காரணும். இந்த மாதிரி சில அடிப்படையான விஷயங்களை எல்லாம் இந்த காரியங்கள்ல நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும். என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு போகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை பிள்ளைக்கு எங்க இருந்தே சொல்லிடணும். வீட்டுல இருந்தே சொல்லிடணுமா, எந்த வயசுல இருந்து சொல்லணும்னு சொல்லி கேக்குறேன். அதாவது பிள்ளை இந்த வயசுல என்ன ஆகுது, 4 வயசு ஆனா பிள்ளை என்ன ஆயிருது, எல்கேஜிக்கு போயிருதா. இப்ப டெய்லி ஸ்கூலுக்கு போகணுன்றது யார் சொல்லி கொடுக்கறது, ஏய் இன்னைக்கு திங்கக்கிழமைடா ஸ்கூலுக்கு போயே ஆகணும், இது யார் சொல்லி கொடுக்கறது. திங்கக்கிழமை போயிட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அம்மா இன்னைக்கு லீவுமான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோம், சரிப்பா இன்னைக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருவீங்களா, அடிச்சாவது என்ன பண்ண மாட்டீங்க, அனுப்ப மாட்டீங்க. பாருங்க, அப்ப ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்றத நம்ம உணரணும். அதாவது எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே போல தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதும் என்னதான் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றத பிள்ளைக்கு அந்த தவழும் வயதுல இருந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா அங்க சொல்லி கொடுத்துடணும். எப்படி டெய்லியும் வாரானா அந்த இடத்துல ஸ்கூலுக்கு போறாங்களோ அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன ஆகும், சபைக்கு வரணும் அப்படின்றத நாம முதல்ல பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும், வாரானா நம்மளுடைய அலுவல்கள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைக்கு முன்பாக சபைக்கு போகணும் இன்னைக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாமளே சபைக்கு வருவதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா பிள்ளை இதை பார்க்குமா பார்க்காதா, என்னன்னு சொல்லி சொல்லும், என்ன டாடி நீங்க மட்டும் உங்க வேலைக்கு போயிட்டீங்க, அன்னைக்கு மட்டும் சபைக்கு கூட்டு போக மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு சொல்றேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லி சொல்றீங்க. இப்படி பிள்ளை கேட்டா என்ன பதில் சொல்றது, இப்படி பிள்ளை கேட்டா என்ன பதில் சொல்லலாம்ன்றது கேள்வி. நீங்க கட்டாயமாக பதில் சொல்லியே ஆகணும். சொல்ல மாட்டீங்க தானே. அதாவது பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றத எந்த வயசுல இருந்தே சொல்லணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி தரணும். தேவன் தான் பிரதானமானவராக இருக்கிறாருன்றதையும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு தியாகத்தை அந்த இடத்துல கொடுத்தாருன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்து ஆலயத்துக்கு வருவதனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல பெற்றோர்கள் என்ன பண்ணி ஆகணும், பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா அது யாருடைய நாள், தேவனுடைய நாள். சண்டேஸ் நாள் ஹாலிடே. ஆனா நிறைய பேர் என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது சண்டே என்ன நாள், சண்டே ஹாலிடே. ஹாலிடேனா எப்படி இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். சண்டே ஓய்வின் நாள். அன்னைக்கு என்ன பண்ணலாம், புதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் புதர் லீவு, அன்னைக்குதான் என்ன பண்ணணும், 6 நாள் வேலை செய்யறோம், 7வது நாள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றது நியாயமான விஷயம்தான். ஆனா தேவனுடைய காரியங்களை ஒதுக்கிட்டு தான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றது அது என்னவாக காணப்படுது, மதிய எக்லிஷா போயிட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணலாம், தூங்கலாம். அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு நாம அங்கிருந்தே வளர்த்தனாதான் பிள்ளை அந்த நாள் ஹாலிடே கிடையாது, அந்த நாள் என்ன நாள்னு பார்க்கும். அதான் போட்டிருக்கமே அங்கேயே, பிள்ளை என்ன நாள்னு பார்க்கும், அத ஹாலிடேன்னு பார்க்குமா, அது என்ன நாள்னு பார்க்கும், அது ஹோலிடே. பாருங்க, அது தேவனுடைய நாள், தேவனுக்காக செலவு பண்ண வேண்டிய நாள், தேவனுக்காக கொடுக்கக்கூடிய நாள். 365 நாள்ல 52 வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமையே வருது. பாருங்க, அந்த 52 நாள் கூட நம்மளால என்ன பண்ண முடியல. நீங்க அமைதியா தான் இருப்பீங்க அப்படின்றது இந்த பாயிண்ட் எழுதும் போதே எனக்கு தெரியும். பாருங்க, அப்ப
இந்த ஹோலிடேவினுடைய முக்கியத்துவத்தை அந்த இடத்துல நாம நிச்சயமாக என்ன பண்ணிக்கணும், உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும். சோ நாம இத ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்றத விட நாம இதுல எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை காண்பிக்கலாம் அப்படின்ற ஒரு உதார குணத்தோட இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கக்கூடியவர்களா காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப ஞாயிற்றுக்கிழமையினுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைக்கு அந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சொல்லக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்ப அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். சோ இந்த டாடலர் ஸ்டேஜ்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்னவாக ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க அப்படின்னும் போது டீச்சர்ஸ் ஆசிரியர்களுடைய வேலைகளை அங்க செய்யக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல இருந்து நான் வாயில சொல்லிடுறேன் பாருங்க. ஏலியினுடைய பராமரிப்புல சாமுவேல் இருக்கிறாரு. தேவன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஏலி என்ன சொல்லி கொடுக்குறாருங்க, நீ அடுத்த தடவை தேவன் கூப்பிட்டாருன்னா என்னன்னு சொல்லு, இதோ யாரு அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுன்னு சொல்லி ஆசிரியர் என்ன பண்றாருங்க, தேவனுடைய முக்கியத்துவத்தை அங்க சொல்லி தராரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இததான் நாமளும் என்ன பண்ணி ஆகணும், இந்த வயசுல கற்றுக் கொடுத்தாகணும். இந்த வயசுல தேவனுடைய அடித்தளத்தை அவங்களுடைய மனசுல என்ன பண்ணிடணும், இப்ப பதிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்த ஸ்டேஜுக்குள்ளாக கடந்து போகலாம். மூன்றாவது ஸ்டேஜ் சைல்டுஹுட் ஸ்டேஜ். ஓகே, குழந்தை பருவம். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன பருவம், தவழும் பருவம். இந்த பருவம் என்ன பருவம் அப்படின்னா குழந்தை பருவமா காணப்படுது. ஒரு 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 6 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டுல பெரும்பான்மையாக இங்க சபைகளே நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. பிள்ளைகள் என்ன பண்றாங்க வீட்டுல, இங்க இருக்கிற பிள்ளைகளை குறிச்சுதான் கேட்கிறேன். பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இங்கதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா 6 வயசுல இருக்கக்கூடிய இல்ல 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டுல என்னென்னலாம் பண்றாங்கன்றது கேள்வி. விளையாடுறாங்க. அப்புறம் 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 இந்த சூழ்நிலைகள்ல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது அதிகப்படியாக கேள்விகள் கேட்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, அது என்ன, அப்பா ஏன் இது இப்படி இருக்கு, அம்மா ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியாக சிந்தனைகளை கேள்விகளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மத்தியில் அங்க கேட்கக்கூடியவர்களா காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த திறனை பிள்ளை கிட்ட என்ன நீ எப்ப பார்த்தாலும் எதையா ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டா ஓகேவா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை எது பக்கமாக அந்த இடத்துல நம்ம மாத்தணும் அப்படின்னா அப்படியே ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப அவன் கேள்வி கேட்கணும். எதுல கேள்வி கேட்கணும், எதுல கேள்வி கேட்கணும், அவன் எதுல கேள்வி கேட்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு இது சித்தமாக காணப்படுவான். டாடி நான் இதை செய்யறேன், தேவன் இதை ஒத்துக்குவாரா, டாடி நான் அதை செய்யறேன், தேவனுக்கு இது பிடிக்குமா, மம்மி நான் அதை பண்றேன், இது தேவன் அந்த இடத்துல அங்கீகரிப்பாரா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்வியினுடைய சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு இந்த 6 வயசுல இருந்து என்ன பண்ணிடணும், நம்ம உணர்த்தக்கூடியவர்களாக காணப்படணும். அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் தேவனுடைய சித்தம் தான் அந்த இடத்துல காணப்படுதா அப்படின்றத முதல்ல நாம என்ன பண்ணிக்கணும், ஒரு பக்குவத்திற்குள்ள அங்க வரக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு அடிப்படையாக கொடுக்கக்கூடிய அந்த கல்வி அறிவை இந்த வயசுல நம்ம என்ன பண்ணிடணும், கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வெறும் கல்வி அறிவு மட்டும் அந்த வயசுல கொடுத்துட்டா போதுமா? ஆஃப்கோர்ஸ் சைட் பை சைட்ல அவங்க எந்த அளவுக்கு கல்வி அறிவை அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறாங்களோ, அதாவது கல்வி அறிவு அப்படின்னா எழுத படிக்க கத்துக்கிறாங்க இல்லையா, வெளியில ஒரு கணக்கு போட தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் அவங்க எதுக்காக அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல என்ன பண்ணுவாங்க, சொல்லக்கூடியவர்களாக காணப்படணும். அவங்க படிக்கக்கூடிய அத்தனை படிப்புகளும் யாருக்காக தான், தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அறிவையும் பின்னாடி அவங்க புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு அடிப்படையான கல்வி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்கன்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும். இந்த அடிப்படையான சில விஷயங்களை அங்க செய்யாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்லைட்ல நான் போடுறேன் அப்படின்னு நீங்க கண்ணில் பாத்துக்குங்க, டைம் ஆகுது. பாருங்க 4019. பாருங்க இந்த மாதிரி சில அடிப்படையான சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னும் போது அவங்க கொடுக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தாளந்துகளையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளையும் கண்டு அந்த இடத்துல வெளியில கொண்டு வரக்கூடிய முழுமையான பொறுப்பு யாருக்கிட்ட தான் இருக்குது, பிள்ளைகிட்ட என்ன தாளந்து இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய வேலை அந்த வயசுல பிள்ளைக்கு தெரியுமா, என்கிட்ட இந்த தாளந்து தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அது யாரு தான் கண்டுபிடிக்கணும், பெற்றோர்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க கிட்ட என்ன திறமைகள் அந்த இடத்துல காணப்படுதுன்றதையும் அந்த திறமைகளை எப்படி தேவனுக்கு இசைவாக அந்த இடத்துல கொண்டு வருவது அப்படின்றதையும் நாம தான் அந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். இதை நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைகள்ட்ட நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது
So, இந்த தவறுவதின் மூலம் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடத்துல இருந்து என்ன பண்றாங்களாமா, களவு செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப அவங்களுடைய கடமைகளை நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய அந்த சில விஷயங்களை நாம திருடக்கூடியவர்களா காணப்படுறோம் அப்படின்றதுதான் அங்க சகோதரர் சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல இந்த வயசினுடைய காரியங்கள்ல என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஏன்னா இப்ப நம்ம கல்வி அறிவை கொடுத்துட்டோம், அவங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா படிக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருவாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இது எல்லாமே தேவனுக்காக தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது இப்ப வீட்டுல வந்து அவங்க என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னும் போது அவங்கள வேதத்தை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்ப முயற்சி செய்யக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பிள்ளை இப்ப வேதம் படிக்கணும், சரிங்களா, பிள்ளையானது இப்ப வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை படிக்கணும் அப்படின்னா இப்ப என்ன பண்றது, அதுக்கு பெற்றவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும், இப்ப வாப்பா பைபிள் படிக்கலாம், வாமா நான் பைபிள் வசனம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நாம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து படிச்சு அந்த வசனத்தை என்ன பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கதாபாத்திரங்கள்லயும் அந்த கதாபாத்திரங்கள் தேவனுக்கு எந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உண்மையாக காணப்பட்டாங்க அப்படின்றதையும் நான் என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். என்னென்னலாம் சொல்லலாம், என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் ஒரு கதை சொல்லியிருப்பீங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு, என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆதாம் ஏவாள்ல ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அப்புறம் ஆதாம் ஆரம்பிச்சு அடுத்து நோவா, அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் மோசே, அப்புறம் பாருங்க. இந்த மாதிரி பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், பாருப்பா நம்ம வேதாகமத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அந்த இடத்துல வாழ்ந்தாங்க, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையாகவே அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை அவங்கள படிக்க வச்சு அதன் மூலியமாக உதாரணங்களை வாயில அவங்களுக்கு என்ன பண்ண வைக்கணும், நம்ம சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம இந்த வயசுல தவற விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளை தமிழ் படிக்கிறதுக்கு என்ன ஆகும், புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் எப்படியா இருந்தாலும் தட்டு தடுமாறி படிச்சிடும். ஆனா வேதத்துல இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை ஒண்ணு படிக்கிறதுக்கே என்ன ஆகும், பர்சனலா நான் சொல்றேன், சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பாக வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒத்த சொல்லி கொம்பியது ரெட்ட சொல்லி கொம்பினதுன்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப பிள்ளைக்கு கல்வி அறிவு கொடுக்கும் போதே சைட் பை சைடாக என்ன கொடுத்துடணுமாமா, வேதத்தை படிக்கக்கூடிய அடிப்படை அறிவை அந்த இடத்துல என்ன பண்ணிடணும்னா சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் வாசிக்கலாம் பாருங்க, 5 to 8 7 சாரி. Next. 5 to 8 7. நவீன கால ஆற்றல் மிக்க செல்வாக்கு மிக்க எழுத்தாளர் ஒருவர் ஞாயிறு பாடசாலைகளானது ஒரு விதத்தில் நன்மையை கொணர்ந்திட்டாலும் இன்னொரு விதத்தில் அதிகமான தீங்கை செய்துள்ளது. அதாவது பெற்றோருக்கான நல்லா கவனிங்க பாயிண்ட, பிள்ளையின் மரியாதையினை பலவீனப்படுத்தி உள்ளது. என்ன பண்ணிடுச்சாமா, அது பலவீனப்படுத்திருச்சு அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு என்ன தெரியாதுன்னு அர்த்தம், ஒன்னும் பெருசா தெரியாது அப்படின்றது அர்த்தம். தங்கள் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் கொண்டுள்ள பொறுப்பு குறித்து உணர்ந்து கொள்ளுதலில் இருந்து விலக செய்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். பாருங்க, அப்ப என்னுடைய தாய் தகப்பனுக்கு இந்த வேலையை செய்ய முடியாத காரணத்தினால அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னு சொல்லி பிள்ளை நினைச்சிரும். அதாவது இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில போய் அங்க இருக்கக்கூடிய டீச்சர் சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் அது என்ன ஆயிரும் வந்துருமே தவிர, மாறாக என்னுடைய பேரண்ட்ஸ் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்னுடைய பேரண்ட்ஸ் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமே பிள்ளைகளுக்கு என்ன ஆகாது. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு எண்ணத்திற்குள்ள பிள்ளை என்ன ஆயிரும் வரக்கூடியதா காணப்பட்டுரும். ஏன்னா ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வராங்க, டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வராங்க. இப்ப டீச்சர்ஸ் கிட்ட கத்துட்டு வரக்கூடிய விஷயத்தை வீட்டுல அவங்க உட்காந்து படிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்வதற்கு என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு ஜியோகிராபிக்கல் ஒரு விஷயம் அவங்க கேட்டாலோ இல்லது பயாலஜிக்கல் விஷயம் ஏதாவது ஒன்று கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப பிள்ளை என்ன நினைச்சிடும் அது மனசுல, டாடி உங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி, மம்மி உங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி, எங்க டீச்சர் இதை இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்க டீச்சர் இதை தான் எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் அது என்ன பண்ணும், உலகத்தினுடைய கல்வி அறிவியல் செய்யும். இது ஆவிக்குரிய கல்வி அறிவியல் இந்த மாதிரி செஞ்சுட்டா சரியா இருக்குமா? அப்பனா எங்க அப்பா அம்மாக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மனநிலைமைக்குள்ள பிள்ளை என்ன ஆயிரும் வரக்கூடியதா காணப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப பெற்றோர்கள் நிச்சயமாக அடிப்படையான வேதாகம அறிவையும் அடிப்படையாக குணலட்சணத்தினுடைய அறிவையும் இந்த 6 வயதுல இருந்து 12 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யாரு தான் செஞ்சாகணும், பெற்றோர்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு வாசிங்க.
பெற்றோர்கள் ஆனவர்கள் திவ்ய ஏற்பாட்டின்படி தங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் குறிப்பாக தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கின்றனர். ஆசிரியர்களாக இருக்கின்றனர். சரி, ஓகே, பரவாயில்ல. எந்த அளவிற்கு இந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்கப்படுகின்றதோ அல்லது எந்த அளவிற்கு இந்த ஸ்தானத்தினுடைய கனமானது புறக்கணிக்கப்படுகின்றதோ அவ்வளவிற்கு குழந்தைகள் மீதான செல்வாக்கானது தொலைந்து என்ன போயிருக்கும். சொல்றாரு? எங்க எங்கெல்லாம் இந்த வேத வாசிப்பு கம்மியாகுதோ, அதாவது வீட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் கம்மியாகுதோ, எங்கெங்கெல்லாம் இந்த பொறுப்புல இருந்து பெற்றோர்கள் பின் வாங்குறாங்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் குழந்தைகள் மீதான செல்வாக்கானது என்ன ஆயிட்டு இருக்குதாமா? தொலைந்து போய்கிட்டே இருக்குதாமா. அதை திருப்பி எல்லாம் பிடிச்செல்லாம் இந்த ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னா கேட்க மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்ப இந்த மாதிரி அவன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய வயசுல என்ன பண்ணிட்டோம், அதை சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மேலும் ஞாயிறு பாடசாலையினுடைய வாரம் ஒன்றிற்கு நடைபெறும் 1 மணி நேர வகுப்பானது ஒருபோதும் பெற்றோரின் தொடர்ச்சியான மேற்பார்வையின் இடத்தினை எடுத்திட என்ன முடியாது. பண்ண முடியாதாமா? வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பிள்ளை அந்த 1 மணி நேரத்துல உட்காந்து கத்துக்கிட்டா போதும்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அது போதுமா ஆவிக்குரிய ஜீவியத்தை அந்த இடத்துல வந்து முன்னேற்றுவதற்கு? போதுமா போதாதா? நிச்சயமா போதாது. அதனுடைய முழு பொறுப்பும் யாருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் போது கன்ஃபார்மா அது பேரண்ட்ஸ் கிட்ட தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த வயசுல முக்கியமான சில சில அடிப்படை காரியங்களை அங்க சொல்லி தரணும். என்ன அப்படின்னா, பாவம்னா என்ன முதல்ல, சரிங்களா? பாவம்னா என்ன, அடுத்தது மன்னிப்பு அப்படின்னா என்ன, அடுத்தது ரட்சிப்பு அப்படின்னா என்ன, அடுத்தது கிருபை அப்படின்னா என்ன, அப்படின்ற சில அடிப்படையான தேவனுடைய காரியங்கள் என்ன பண்ணணும், இப்ப சொல்லி தரக்கூடியவர்களா காணப்படணும். சோ பாருங்க, பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, இந்த கிருபை இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா கத்து கொடுத்துடலாம். யாருகிட்ட? ஆமா, பாவத்திற்கான மன்னிப்பு யார்கிட்ட இருந்து கிடைச்சது? கர்த்தர் மூலியமாக. சோ பாருங்க, ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து கிடைச்சது? கர்த்தர் மூலியமாக. சோ கர்த்தர் கொடுத்த காரியத்தின் நிமித்தமாக தேவன் கிருபையாக நம்மளுக்கு என்ன பண்றாரு? சோ ரட்சிப்பு கொடுக்குறாரு. சோ பாருங்க, இது எல்லாமே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவருடைய தியாகத்தை குறித்து இந்த வயசுல முதல்ல என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நிச்சயமாக ஆண்டவருடைய தியாகத்தை குறித்து இந்த வயசுல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, அவருடைய அருமையை பிள்ளைகள் என்ன பண்ணிடவே மாட்டாங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்காம அந்த இடத்துல என்ன ஆயிருவாங்க, அசால்ட்டா இருந்துருவாங்க. தேவன் அந்த இடத்துல வந்து இப்படி இருக்காரு, நம்மளுக்கு வந்து ஜீசஸ் வந்து அந்த இடத்துல வந்து அங்க ரேன்சம் கொடுத்தாரு, இவ்வளவுதான் அவங்களுடைய வாயிலிருந்து வருமே தவிர மாறாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாமையே அந்த இடத்துல போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, ஆண்டவர் எதற்காக அந்த இடத்துல வந்தாரு, எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாரு, நம்ம என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தோம், நமக்காக ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை விட்டுட்டு வந்தாரு, இது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வயசுல அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரோமர் 10:9-10 வசனம் வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ பாருங்க, அப்ப ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை அங்க நிச்சயமாக பெற்றோர்கள் அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்ற அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த வயசுல சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல்னா இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல, தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல. சரி, சுய கட்டுப்பாடுனா என்ன? டிரான்ஸ்லேட் வேணா டக்குன்னு பண்ணிடுறீங்களே வழிய, அர்த்தம் கேட்டா எல்லாரும் அமைதியாடுறீங்க. சுய கட்டுப்பாடுனா என்ன? இந்த சுய கட்டுப்பாடு மீறின இடம் முதல்ல எங்க? ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் சுய கட்டுப்பாடு இன்றி தேவன் சொல்லியும் அதை கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்ப சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரியம் அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வந்துருச்சு? 2026 இன்னைக்கு வரைக்கும் சுய கட்டுப்பாடு என்ன ஆகுது, இல்லாம இருக்குதா இல்லைங்களா? நம்ம கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்கா? நம்ம கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையான்னு இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பாருங்க, ஒரு சாதாரண சுகர் பேஷண்டால சுகர் கிரேவிங்க கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையா? பெரும்பான்மையாக முடியறது இல்ல. அவங்களுடைய கிரேவிங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை சாப்பிட வைக்கணும்னு சொல்லி ஒரு தூண்டுதல் என்ன பண்ணுதுங்க அங்க ஏற்படுத்தக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப சுய கட்டுப்பாடுன்றது பெரும்பான்மையாக பெரியவர்கள்ட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பிள்ளைகள் அதை கடைபிடிப்பாங்களா மாட்டாங்களா?
நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ பாருங்க, அப்ப இந்த சுய கட்டுப்பாடினுடைய முக்கியத்துவத்தை அங்க நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எது நன்மை எது தீமை அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா காணப்படணும். மீக 6:8 நம்ம இதை வாசிக்கக்கூடியவர்களா காணப்படுறோம். வாசிக்க வேண்டாம். சோ பாருங்க, நன்மை என்னதென்று தீமை என்னதென்று அந்த இடத்துல நம்ம யோசிச்சு எது நீதி எது நியாயன்றது அங்க தேவனுக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையா இருந்து அங்க செய்யக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல இந்த 6 இருந்து 12 வயதிற்குள்ளாக சுற்று வட்டாரத்தை எப்படி அந்த இடத்துல சூஸ் பண்ணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். சுற்று வட்டாரம்னா நண்பர்களினுடைய கூட்டம். நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறாங்க, நல்ல நண்பர் யாரு கெட்ட நண்பர் யாரு, நம்மளுடைய ஆதாயத்துக்கோசரம் யாரு பழக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ நல்ல நண்பர்களுடைய சுற்று வட்டாரத்துல இருந்தாதான் பிள்ளை என்ன மாதிரி சூழ்நிலையில வளரும், நல்ல சுற்று வட்டாரத்துக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதே பிள்ளைகள் அந்த இடத்துல கெட்டவர்களோட அந்த இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னா, நாம வீட்டுல என்னதான் அந்த இடத்துல நல்லதை சொல்லி கொடுத்தாலும் பிள்ளை வெளியில போனா என்னதான் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளை சில யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது காட்டுவாங்க. ஒரு பக்கம் இங்க் பாட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் ஒயிட் வாட்டர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இங்க்ல இருந்து ஒரு டிராப் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும், தண்ணி எல்லாரும் என்ன ஆயிரும், கலர் ஆயிரும். அதே இந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு டிராப் எடுத்து இங்குக்குள்ள போட்டா என்ன ஆகும், அது அதுக்குள்ளதான் கலந்துரும். பாதிப்பு யாருக்கு தான், இங்குக்கா தண்ணிக்கு தான். சோ பாருங்க, அப்ப பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது வெளியில போகும்போது கெட்ட சேர்க்கைக்குள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா என்னதான் ஆகும், அதுவாதான் அந்த இடத்துல ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம வீட்டுல என்னதான் பராமரிச்சு வச்சு சொல்லி கொடுத்தாலும் வெளியில போகும்போது அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதனால ஒரு நல்ல சுற்று வட்டாரத்தை அவங்க ஏற்படுத்துறதுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முக்கியமாக எம்பத்தினா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். எம்பத்தினா என்னன்னு தெரியுமா? சிம்பத்தி தெரியும், எம்பத்தி என்ன அப்படின்றது கேக்குறீங்க ஞாபகம். சிம்பத்திக்கு எம்பத்திக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம முதல்ல உணரக்கூடியவர்களாக காணப்படணும். பிள்ளைகளுக்கு இந்த சிம்பத்தி தேவையே கிடையாது. நம்ம என்னதான் கற்றுக் கொடுக்கணும், எம்பத்தியை தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சிம்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கோசரம் என்ன பண்ணுவாங்களாமா, பிக்சரை பாருங்க தெரியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கஷ்டப்படும் போது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா, அனுதாபப்படக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அவங்களுக்கு அனுதாபம் தேவையே இல்லைங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு சிம்பத்தி தேவையே இல்லைங்க. அவங்களுக்கு தேவையானது என்னன்னா எம்பத்தி. அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவங்க என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றதை உணர்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஆறுதலான வார்த்தைகளை அங்க கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணுமே ஒழிய, சிம்பத்தி பட்டுட்டு ஐயோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. அப்படின்னா பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுதல்னா என்ன அப்படின்றத சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணும், அவங்களுடைய மற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்றதுனா என்ன அப்படின்றத முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் நாம என்ன கஷ்டப்படுன்றத பிள்ளை என்ன பண்ணும், புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதே பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, தெரியுமா தெரியாதா, தெரியாமலே போயிரும். நாம சொன்னாதான் நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது பிள்ளை கத்துக்கும். இல்ல அப்படின்னா பிள்ளை என்னவே பண்ணாது, ஐயோ நம்ம டாடி கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்கும், ஐயோ நம்ம மம்மி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நினைக்கும், சிரமப்பட்டு தான் நம்மளை வளர்த்துறாங்களேன்னு சொல்லி அதுக்கு அப்பதான் கத்துக் கொடுக்கும். இல்ல அப்படின்னா அது தெரிஞ்சுக்காமே அந்த காரியத்துல போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரீபிரிண்ட் வாசிக்கலாம். 1142 அந்த 1 கொரிந்தியர் 15:33 பின்னாடி இருக்கிறது போடுங்க. 1142 பிலிப்பியர் 2:7 இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிறது போடுங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கின்றதும் அவர்களை தேவ வசனத்தின் ஆவிக்கு இசைவாக உபதேசத்திலும் நடைமுறையிலும் பயிற்றுவிப்பதுமாகிய பொறுப்புகளை ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மீதோ இல்ல அல்லது இல்ல 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 அது இல்ல. பிலிப்பியர் 2:7க்கு முன்பாக இருக்கக்கூடிய ரீபிரிண்ட் போடு தம்பி. 1142 அந்த சிம்பத்தி எம்பத்தி கீழ இருக்குல்ல. ஓகே வாசிங்க. பிள்ளை எடுத்து உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பெற்று இருக்கின்றதும் அவர்களை தேவ வசனத்தின் ஆவிக்கு இசைவாக உபதேசத்திலும் நடைமுறையிலும் பயிற்றுவிப்பதுமாகிய பொறுப்புகளை ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மீதோ அல்லது வேறு அதேதான் யார் வருதா? மீதோ சரி ஓகே 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 சரி ஓகே ஸ்லைடு மாறி இருக்கு. சரி பரவாயில்ல. சோ அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக சில முக்கியமான விஷயம் இந்த வயசுல என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப நீங்க என்னதான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த 6 வயதுல இருந்து 12 வயது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது,
நீங்க டெய்லி 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 உட்கார வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்றத அவங்க திருப்பி திருப்பி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வயசு அப்படிப்பட்ட வயசு. அந்த 6ல இருந்து 12 வயசுல என்ன மம்மி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன டாடி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற வார்த்தை வருதா இல்லையா? அப்படி வரும்போது என்ன பண்றது? அனுபவப்படணும்னு சொல்லி விட்டுருவோமா? அப்புறம் யாருமே வீட்ல பிள்ளைங்களை அடிக்கிறதே இல்லைன்றதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே. சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்றாரு பாருங்க. 5650. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கையாளும் விஷயத்தில் அதிகமான பொறுமையை, சகிப்புத்தன்மையை கொண்டிருப்பது அவசியம். பொறுமையின் எல்லையானது பிள்ளைகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படலாம். ஆகவே ஒவ்வொரு பிள்ளையும் எந்த அளவுக்கு சரியான காரியத்தை செய்கின்றது எனவும், ம். எந்த அளவுக்கு பிள்ளையானது அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நன்மை அடைந்து உள்ளது எனவும் ஞானமுள்ள பெற்றோர்கள் நிதானித்துக் கொள்வார்கள். ஒருவேளை ஒருவன் தனது பிள்ளை வேண்டுமென்றே தவறு செய்கின்றது என்பதை கண்டுபிடிப்பானானால் அவன் பொறுமையாய் தொடர்ந்து காணப்படக்கூடாது. பிரம்பை பயன்படுத்த என்ன வேண்டும். சொல்றாரு? பார்த்துக்கிட்டே இருந்து சரி பிள்ளை மாறிரும் மாறிரும்னு சொல்லி வாயிலே சொல்லிட்டு இருந்தா போதுமா? என்ன சொல்லிடுறாரு? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிருங்க? திக்க எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கோசரம் வந்து நீங்க மாட்டிட்டான்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? போட்டு அட்டி வெளுத்துறக்கூடாது. சோ தண்டனையானது திருந்துவதற்காகவே மாத்திரமே தவிர கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல புரிந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அந்த பிரம்ப நம்ம எடுக்கிறது கூட எதற்காக தான் அப்படின்னும் போது அவங்க மாறணுன்ற அன்பை அடிப்படையாக கொண்டுதான் அது நடக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கக்கூடியவர்களா காணப்படணும். ஓகே, போதும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போலாம். அடுத்தது டீனேஜ், அதாவது 18 டு 18 வயசு. இது வந்து ஒரு பிள்ளையினுடைய அந்த பருவ காலத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்துல அநேக ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அநேக சூழ்நிலைகள்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது வந்து அவங்க அவங்களுடைய பிசிக்கலான பாடியிலையும் சரி, அவங்களுடைய மென்டலான அந்த சூழ்நிலைகளையும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையாக இந்த 13ல இருந்து 13ல இருந்து 18 வயசு அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வயசுல நாம அடிச்சுலாம் என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக திருத்த முடியாது. எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வெறுப்பு என்ன ஆகும், அங்க கூடக்கூடியதா காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால பெற்றோர்கள் இந்த சூழ்நிலையில ஒரு மென்டாராக, ஒரு நல்ல ஆலோசகராக என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க உலகத்திற்குள்ள அதிகப்படியாக தேவையில்லாத காரியங்களை கற்றுக்கொள்ளும் வயது இதுதான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு எது பாதுகாப்பு, எது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அந்த இடத்துல ஆரோக்கியமாக காணப்படும் அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அங்க சுட்டி காட்டக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அநேக ரீஃபரன்ஸ் இருக்கு. நம்ம டைம் ஆயிடுச்சு. நம்ம அதனால வாய் வார்த்தையிலே சில விஷயங்கள் நம்ம சொல்லி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வயசுல சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். சோசியல் மீடியானா நாம வைத்திருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் போனை தான் நம்ம சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறோம். அவங்க என்ன பாக்குறாங்கன்றது நிச்சயமாக யாருக்கு தெரியணும்? பெற்றோர்களுக்கு தெரியணும். பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு பிள்ளை என்ன பாக்குறாங்கன்றது என்ன பண்ண முடியல, தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி அந்த சூழ்நிலையில கவனிக்காம விடுறது நிமித்தமாக தான் பிள்ளை தவறான பாதையில போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அதனால அவங்க சோசியல் மீடியாவை எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பெரும்பான்மையாக என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சகோதரர் அவருடைய காலத்துல வந்து புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைக்க சொல்றாரு. நம்ம இந்த சோசியல் மீடியாவை எப்படி அந்த இடத்துல சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத முதல்ல சொல்லி தரணும். இப்ப ஒரு யூடியூபே நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிள்ளைகளுக்கு யூடியூப்ல எதை காட்டலாம் அப்படின்னும் போது தேவனுடைய படைப்புகளை காட்டலாம், தேவனுடைய அந்த இடத்துல அதிசயங்களை காட்டலாம், தேவன் இந்த உலகத்திற்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றதை காட்டலாம், உலகம் எப்படி உண்டானது காட்டலாம், ஆகாயத்துல தேவனுடைய அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை காட்டலாம். சோ இது எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல காட்டி கொடுக்கக்கூடியவர்களா காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல வரலாற்று கூற்றுகளை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல கத்துக் கொடுக்க சொல்றாரு.
அதாவது இதுக்கு முன்பாக வாழ்ந்த மன்னர்களினுடைய காலங்களை அந்த இடத்துல கற்றுக் கொடுக்க சொல்றாரு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு பிள்ளைகள் அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் அப்படியே ஆவிக்குரிய ரீதியில அவங்க பயன்படுத்துவதற்கு சில அடிப்படையான காரியங்களை அவங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முக்கியமாக இந்த பூமியானது என்ஜாய் பண்ணுவதற்கான இடம் கிடையாது, இது பாடுபடுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு இடம் அப்படின்றத என்ன பண்ணணும் இந்த வயசுல நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த பகுதியை மட்டும் வாசிக்கலாம். 1671 வால்யூம் 6 கீழே அந்த 722 கீழே இருக்கும் பாரு. முதலாவதாக வாலிபர்கள் உலகத்தோடு கூட பெருமை, பேராசை, அற்பத்தனங்கள், அறிவீனமான காரியங்களில் உள்ள பந்தயத்தில் ஓடிட வேண்டும். பின்னர் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் மாற்றப்பட வேண்டும் என்று எண்ணிடுவது மகா தவறாகும். அஸ்து. வாலிபர்களை தங்களது பராமரிப்பின் கீழ் இல்ல அடுத்த ஸ்லைடு வாசிங்க. 3325 அந்தோ பரிதாபம், கிறிஸ்தவ தாய்மார்களில் சிலர் கூட இப்படியான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு தங்களது பிள்ளைகளை பரலோக வழிகளில் நடத்துவதற்கு தவற விடுகின்றனர். இவர்கள் கர்த்தருடைய நோக்கத்திற்காக தங்களுடைய பூமிக்கு உரிய நன்மைகளை தியாகம் செய்திடவும் மற்றும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவும் விரும்பினாலும் இவர்களுக்குள்ளாகவே அதிகமான உலகத்தின் ஆவி இருப்பதினால் இவர்கள் ஞானத்தின் வழிகளே இனிமையான வழிகள் என்பதையும் மற்ற அனைத்து பாதைகளும் தற்காலத்திலும் போதும். சோ பாருங்க, அப்ப பேரண்ட்ஸ் கிட்டே அதிகமாக உலகத்தினுடைய ஆவி இருக்கிற காரணத்தினாலதான் இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய புது சிஷ்யனுடைய பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க? பேரண்ட்ஸ் கிட்டே அதிகப்படியான உலகத்தினுடைய ஆவி இருக்கிற காரணத்தினாலதான் டீனேஜ்ல இருக்கக்கூடிய புது சிஷ்யனுடைய பிள்ளைகள் அதிகப்படியாக உலகத்தினுடைய ஆவி கொண்டவர்களாக என்ன ஆகுறாங்க? மாறக்கூடியவர்களாக காணப்படுறாங்க அப்படின்றத அங்க சகோதரர் சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல நம்ம இடத்துல இந்த வயசுல அதிகப்படியாக அந்த இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணுமாமா ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணப்படணும். அப்பா கிட்ட போய் பேசுறதே அந்த இடத்துல பயமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அம்மா கிட்ட போய் பேசினா எதை கேட்டாலும் நம்ம கிட்ட சண்டைக்கே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி பிள்ளை நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டீனேஜ்ல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம கூட என்னவே பண்ணிக்க மாட்டாங்க, ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணாம அவன் வச்சு 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 யார்கிட்ட போய் பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பண்ணுவான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? உலகத்துல இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? உலகத்தின் போக்குல இருக்கும். அப்ப உலகத்தின் போக்குல இருக்கக்கூடிய ஆலோசனை பக்கம் அவன் போயிட்டான் அப்படின்னா அது தவறான பாதையில போயிடும். அப்ப ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பெற்றோர்கள் இந்த இளமை பருவத்துல அங்க பிள்ளைகளிடத்துல அங்க வைக்கக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். தீத்து 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தீத்து 2:12 கொலோசியர் 3:21 கீழே இருக்கும். நாம் அவபக்தியை லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி பாருங்க. அப்ப அதிகப்படியாக இந்த இளமை பருவத்துல இந்த மாதிரி இச்சைகளுக்குள்ளாகவும் இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாகவும் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல இருந்து தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பாக காணப்படுது? இங்க பெற்றோருடைய பொறுப்பாக அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நேரம் குறைவா இருக்கிறனால நான் அடுத்த இதுக்கு போறேன். இது 3வது காரியமாக காணப்படுது. 4வது காரியமாக காணப்படுது. இந்த டீனேஜ் வயசுல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மென்டார்ஸாக, அதாவது ஆலோசகர்களாக சூழ்நிலைகளை அங்க எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அடுத்து 5வது காரியத்திற்குள்ள நம்ம கடந்து போகலாம். அடல்ட்ஹுட், அதாவது அங்க அந்த முதிர் பருவத்திற்குள்ளாக அவங்க வரக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அந்த 19 இருந்து 20 வயதிற்குள்ளாக அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வயதுல பிள்ளைகள் தனித்து அந்த இடத்துல செயல்படுவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தனித்து செயல்படணும்னா எப்படி? தனித்து செயல்படுறதுக்கு விடுவதுன்னா எப்படின்னு சொல்லி கேட்கிறேன். யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னா எதையுமே பேரண்ட்ஸ் அப்ப சொல்லவே கூடாதா அந்த இடத்துல? எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆலோசனைகளின்படி அவங்க தனிமையாக செய்யறாங்களான்றது என்ன பண்ணணும்? பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்படணும். அதே போல லிபர்ட்டினா என்னன்றதை முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். லிபர்ட்டினா சுயாதீனம். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள்ள இருக்கக்கூடிய சுயாதீனத்தை இந்த முதிர் பருவத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற காரியத்தை முதல்ல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அப்படி இந்த சுயாதீனத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்?
நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? தேவ சித்தத்துக்கு தான் உட்பட்டு பயன்படுத்துறோமா அல்லது நம் சித்தத்துக்கு உட்பட்டு பயன்படுத்துறோமா? பெரும்பான்மையாக என் சித்தத்திற்கு, குறைவான நேரங்களில் தேவனுடைய சித்தத்திற்கு. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்ப பாருங்க, அப்ப சுயாதீனத்தை நான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அங்க பயன்படுத்தக்கூடியவனாக காணப்படுறேன்றதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி அந்த சுயாதீனம்ன்றது எல்லா காரியங்களும் தேவனுக்கு இசைவாக காணப்படுதா அப்படின்றத நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எப்படி நம்ம ஒரு நாளினுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நம்ம சுயாதீனத்தை பயன்படுத்துறோம் சொல்லுங்க. ஒரு நாளினுடைய காரியங்கள்ல எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்துறோம்? சரி, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இப்போ ஒரு நாள்ல நீங்க கண்ணு முழிக்கிறீங்க, சரிங்களா? அந்த கண்ணு முழிக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும்? காலையில கண்ணு முழிக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும்னு கேக்குறேன். அவ்வளவுதான், நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன் சீக்கிரம். எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும்? அதிகாலை 10 மணி, ஓகேவா? அதிகாலை 10 மணின்றது ஓகேவா? ஓகே இல்லையா? ஓகே இல்ல. ஏன்? அது அதிகாலையே இல்ல. அப்படி என்றால் அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? உங்க சுயாதீனத்தை பயன்படுத்தியே ஒரு நேரம் சொல்லுங்க. ஐயோ 4 மணிலாம் வேண்டாம். 5 to 6 ஓகே. பாருங்க, இந்த நேரத்திற்குள்ள ஒரு புது சிருஷ்டி நிச்சயமாக என்ன பண்ணிடணும்? எந்திரிச்சிடணும். அதுக்குன்னு வேலை பளுவில் இருக்கிறவங்க எல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க வேலைக்கு ஒரு வேலை 12 மணிக்கு தான் போயிட்டு வருவாங்க, இல்ல 1 மணிக்கு தான் போயிட்டு வருவாங்க. 5 மணிக்கே எந்திரிச்சிடணும்னா அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஒரு தேவையான ஒரு அடிப்படையான உறக்கமானது இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம்? எந்திரிச்சிடணும். ஒரு 6 மணி நேரத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டோமா என்ன பண்ணிடணும்? எந்திரிச்சிடணும். என்னுடைய சுயாதீனம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் தூங்குறதுனால என்ன வரப்போகுது அப்படின்றதுனால நாம அந்த இடத்துல தூங்கிட்டே இருந்து ஒரு 9 மணிக்கு இல்ல ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சா சரியா இருக்குமா? இந்த சுயாதீனத்தை நான் யாருக்கோசரம் பயன்படுத்திட்டேன்? இப்ப இது ஞாயிற்றுக்கிழமை நடந்து போயிடுச்சுன்னா 9:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்ன்றது நம்மளுடைய அடிப்படையான காரியம், ஓகேவா? இப்ப அன்னைக்கு நான் என் சுயாதீனத்தை பயன்படுத்துறேன். மம்மி 9 மணி வரைக்கும் தூங்கிக்கிறேன், டாடி 9 மணி வரைக்கும் தூங்கிக்கிறேன், இல்ல நாமளே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அப்படின்னு என்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி நான் 9 மணி வரைக்கும் தூங்கிட்டேன் அப்படின்னா 9:30 மணிக்கு ஆராதனைக்கு வர முடியுமா? அப்ப என்னுடைய சுயாதீனத்தை தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நான் செய்யணும் அப்படின்னா முன்கூட்டியே தேவனுடைய சபைக்கு போவதற்காக எல்லா காரியங்களும் என்ன பண்ணி வச்சுக்கணும்? அங்க செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப என்னுடைய சுயாதீனத்தை அந்த அளவுக்கு நான் செயல்படுத்தக்கூடியவனா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சுயாதீனத்துக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். இப்ப நீங்க ஒரு 6 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க, சரிங்களா? இப்ப நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு அலாரம் வைப்பீங்க? 6 மணிக்கு எந்திரிக்கிறது 5:30 மணிக்கு அலாரமா? 5:55. அப்புறம் அநேகர் இருக்காங்க 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு அலாரம் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்னூஸ்ல போட்டு 10 தடவை எந்திரிப்பாங்க. அதுக்கு 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 6 மணிக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு டக்குன்னு எந்திரிச்சுட்டு அது என்ன ஆயிரும்? என்னுடைய சுயாதீனம் சரியான அந்த இடத்துல சுய கட்டுப்பாடோட செயல்பட்டுரும். ஆனா நான் என்ன ஒரு நேரத்துல எந்திரிக்கிறதுக்கோசரம் முன்கூட்டியே அந்த அலாரத்தை வச்சு நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டை நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறோம். 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 10 முறை அலாரம் வச்சாதான் நான் என்ன பண்ணுவேன்? எந்திரிப்பேன் அப்படின்னும் போது ஒரு சாதாரண விஷயத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு தேவனுக்கான காரியம் அந்த இடத்துல செய்யும் போது எவ்வளவு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுப்போம்? ஆமாவா இல்லையா? அப்ப சுயாதீனத்தை எங்க இருந்தே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னும் போது தேவனுடைய காரியங்கள் செய்வதற்குன்னு சொல்லி சில அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து எங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாங்க ஒரு குரூப் ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எடுத்தோம். அதுல பெரும்பான்மையாக இருக்கிறது இளமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அந்த இடத்துல அவங்களுடைய உலகத்தினுடைய வேலைகள் அந்த இடத்துல அதிகமாக அந்த இடத்துல போட்டு அவங்களை அழுத்தி அவங்களால என்ன பண்ண முடியல? ஒரு நாளைக்கு ஒரு வேதம் வாசிக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேவனுக்குன்னு நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஆகுது அப்படின்னும் போது நம்மளுடைய சுயாதீனத்தை யாருக்கோசரம் இப்ப பயன்படுத்திக்கிறோம்? யாருக்கோசரம் பயன்படுத்துறோம்? தேவனுக்கோசரம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னும் போது, ஏன்னா பாருங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும் போது டெய்லியும் நம்மளோட தேவைக்காக நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யறோமா இல்லையா? நம்ம சாப்பிடணும் அப்படின்ற போது என்ன பண்ணிடுறோம்?
சாப்பிட்டுறோம். நம்ம குளிக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணிடுறோம்? குளிச்சிடறோம். நம்ம வேலை செய்யணும்னும் போது என்ன பண்ணிடுறோம்? வேலை செஞ்சிடறோம். நம்மளுக்கு வேணுன்ற காரியங்கள்லாம் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்? செஞ்சுக்கிறேன். ஆனா தேவனுக்குன்னு வரும்போது மட்டும் அது என்ன ஆயிருது? என்னுடைய சுயாதீனம் ஆயிருது. சோ பாருங்க, அப்ப நம்ம நல்லா சத்தியம் தெரியும் போதும் கூட இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை நம்மளை போட்டு அழுத்துவதன் காரணத்து நிமித்தமாக, இந்த உலக சுயாதீனங்களை அங்க பயன்படுத்துவதன் காரணத்து நிமித்தமாக என்ன ஆயிருது அப்படின்னும் போது, நம்மளால இந்த மாதிரி அடிப்படையான காரியங்களை தேவனுக்கோசரம் செய்வதற்கு அங்க முயற்சிகளை அந்த இடத்துல ஏறெடுத்தாலும் அந்த இடத்துல நம்மளால செய்ய முடியாத சூழ்நிலை என்ன ஆயிருது? ஏன்னா அங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது டயர்ட் ஆகும், பாடி அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வேலைகள் அந்த இடத்துல இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் மேற்கொண்டு அந்த இடத்துல செய்யறது தான் இந்த சுயாதீனமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளை அந்த இடத்துல வளர்த்தி கொஞ்சம் சத்தியங்களை கொடுத்து வந்து அந்த இடத்துல இந்த முதிர் வயது வந்துருச்சு அப்படின்றதுக்காக அவங்களை அடுத்தது நம்ம என்ன பண்ண வைப்போம் சபையில? முதிர் வயது வந்த உடனே பிள்ளைகளை என்ன பண்ண வைப்போம் சபையில? ஞானஸ்தானம் எடுக்க வைப்போம். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அந்த இடத்துல சொல்லி தரக்கூடியவர்களாக காணப்படணும். இன்னும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமாக எப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்கள்ல சவால்கள் வரும் அப்படின்றத என்ன பண்ணணும்? நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். நம்மளே பாருங்க, அது அநேக சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்ப ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், தேவனோட அந்த இடத்துல வந்து நல்லா உற்சாகமாக எடுத்ததுக்கு அப்புறமாக ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு திடீர்னு என்ன ஆயிரும்? ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். அல்லது திடீர்னு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு அதிக அங்க ஹையர் ஸ்டடீஸ் படிப்பதற்கு வெளியில வேற ஏதாவது ஒரு ஊருக்கு அந்த இடத்துல போகக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல வரும். என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? நான் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது தேவனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறமாக தான் திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான ஒரு காரியம் நடக்கும். அதை என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இத பிள்ளைங்களுக்கு முதல்ல யார் சொல்லி கொடுத்திருக்கணும்? பெற்றோர்கள் முதல்ல சொல்லி கொடுத்திருக்கணும். தேவனா அல்லது நம்மளுடைய சொந்த சித்தமா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எங்க தான் போகணும்னு சொல்லி சொல்லணும்? தேவன் தான் சொல்லி சொல்லணும். ஆனா இதுல பெரும்பான்மையான சூழ்நிலைகள்ல நம்மளே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து தவற விடக்கூடியவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த பிள்ளைகளை அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவதற்காக அவங்கள தனிப்பட்ட சூழ்நிலையில விட்டு அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, உலகத்துல வளருவதற்கு சில அடிப்படையான காரியங்களை சொல்லி தரணும். அப்படின்னா வந்து கடையில போய் பொருள் வாங்குறதுக்கும் பணங்களை எப்படி அந்த இடத்துல செலவு செய்வது அப்படின்றதுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களை என்ன பண்ணி ஆகணும்? விட்டு அந்த இடத்துல பழக்கணும். எதுவுமே சொல்லி தராம வீட்லயே அவங்கள முடக்கி வச்சிட்டோம் அப்படின்னும் போது, அடுத்து அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளாக போகும்போது ஒரு நார்மலான ஒரு லைஃபை அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல வாழ்வதற்கே அவங்களுக்கு என்ன தெரியாம போயிடும், ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த அடல்ட்ஹுட், இந்த முதிர் வயதை அவங்க சரியான முறையில அங்க பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டு அவங்களுடைய அடுத்த பெற்றோருடைய சூழ்நிலைகளுக்கு அவங்களை வளர்த்துவதற்கு அவங்க முயற்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். இது 5வது ஸ்டேஜாக காணப்படுது. சோ இந்த 5வது ஸ்டேஜ்ல இந்த அடல்ட்ஹுட் அந்த இடத்துல அவங்க என்னவாக காணப்படுறாங்க அப்படின்னா அட்வைசர்ஸாக அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து இறுதியான பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வரலாம். திருமணம். இதுல நம்ம பெரும்பான்மையாக அந்த இடத்துல கருத்துக்கள் அந்த இடத்துல பேச வேண்டியதில்லை. ஏன்னா கிறிஸ்துவ திருமணம் எப்படியாக காணப்படுன்றது நமக்கே அந்த இடத்துல நல்லா தெரியும். இந்த திருமணத்தை அந்த இடத்துல செய்வதற்கு முன்பாக சில அடிப்படையான பேசிக்ஸான சில விஷயங்களை அந்த இடத்துல பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முதலாவது, திருமணம்னா என்ன? இந்த திருமணம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் மாதிரியா அப்படின்றத முதல்ல கத்துக் கொடுத்துடணும். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம திடீர்னு வந்து நம்ம படிக்கிறோம், அடுத்து படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறோம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு சூழ்நிலையில் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவமா, இல்ல திருமணம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தமா அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது, கணவன் மனைவியினுடைய ரோல்ல கணவனுடைய ரோல் என்ன, மனைவியினுடைய ரோல் என்ன, இதை நிச்சயமாக அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அடுத்தது, திருமணத்திற்கு போது நம்ம எடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தேவன் முன்பாக நம்ம சாட்சியாக எடுத்தோம் அப்படின்றத என்ன பண்ணணும்? இப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய காரியங்கள்ல அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியில எப்படி வளருவது அப்படின்ற அந்த காரியத்தை முன்கூட்டியே தகப்பனும் தாயும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கணும்? அங்க கத்துக் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து கடைசியான நாம பார்க்கும்போது அந்த விட்டு கொடுத்தல் மற்றும் மன்னிப்பு அப்படின்ற சில அடிப்படையான குணங்களை பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்கணும்? அங்க நம்ம வளர்த்து கொடுத்துருக்கணும். ஏன்னா திருமணத்தினுடைய காரியங்கள்ல அடிப்படையாக கணவனும் மனைவியும் முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டிய இந்த குணங்கள் என்ன அப்படின்னும் போது இந்த விட்டுதலும் மன்னிப்புமாக தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். விட்டும் கொடுக்கல, மன்னிக்கவும் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன? விட்டும் கொடுக்கல, மன்னிக்கவும் இல்ல. இப்ப கணவன் மனைவிகள்லாம் நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா, திடீர்னு சண்டை வருது, நம்ம 2 பேருமே விட்டு கொடுக்கல, நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கலாம், என்ன ஆவாங்க? வீட்டுல சண்டை மட்டுமா வரும்? குடும்பமே பிரிஞ்சு போயிடும். அப்படி குடும்பம் பிரிஞ்சு போனுச்சு அப்படின்னா பாதிப்பு யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான்.
அப்ப பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா முன்னாடி விட்டு கொடுத்தலையும் மன்னிப்பையும் யார் இப்ப அந்த இடத்துல வந்து செஞ்சிருக்கணும்? பெற்றோர்கள் செஞ்சிருக்கணும். அவங்க செஞ்சு பிள்ளைகளுக்கு அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல திருமண வாழ்க்கைக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்றத அங்க கத்துக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் அந்த இடத்துல கத்துக் கொடுத்ததுக்கு பின்பாக அந்த திருமண வாழ்க்கையில அவங்க அடுத்தது என்ன ஸ்டேஜுக்கு வருவாங்க? திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் கத்துக் கொடுத்து அவங்க அந்த இடத்துல அடுத்து என்ன சூழ்நிலைக்கு வருவாங்க? அடுத்து அவங்க ஒரு பெற்றோர்களாக அந்த இடத்துல என்ன ஆவாங்க? அங்க வரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க ஒரு பெற்றோர்களாக வந்து திரும்பி அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்பி ஒரு ரீசைக்கிளாக அந்த இடத்துல அவங்க ஒரு பிழை இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தை அந்த இடத்துல என்ன ஆகும்? அடுத்து அந்த இடத்துல தவளக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். அடுத்து என்ன சூழ்நிலைக்கு வரும் அப்படின்னும் போது குழந்தை பருவத்துக்கு வரும். அடுத்தது டீனேஜுக்கு வரும். அடுத்தது முதிர் வயதுக்கு வரும். அடுத்தது அவங்க என்ன ஆவாங்க? இப்படியே இது வந்து ஒரு லைஃப் சைக்கிளாக அந்த இடத்துல வர காரணத்து நிமித்தமாக பிள்ளைகளை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சரியான முறையில அந்த இடத்துல பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சில முக்கியமான தகவல் மட்டும் வாய் வார்த்தையில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் பாருங்க. வால்யூமினுடைய பேஜ் மட்டும் பாத்துக்கோங்க. 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 700. ஓகே. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பெற்றோர்களாக இருந்து பிள்ளைகளுக்கு செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீதியின் பிரகாரமாகவும் அன்பின் பிரகாரமாகவும் இருந்து அவங்களை என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவனுக்கு கீழாகவும் கிருபைக்கு கீழாகவும் நியாயத்திற்கு கீழாகவும் அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு முயற்சிகளை அந்த இடத்துல ஏற்கக்கூடியவர்களாக காணப்படணும். அதே போல அவங்களுக்கு பிடிவாதத்திற்கு நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்கள்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் அவங்களுக்கு நன்மையான காரியங்களுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்து 699 போடுங்க. பாருங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால பிள்ளைகளை போட்டு நமக்கு வந்து உரிமை இருக்குது, என் பிள்ளையை அடிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னும் போது அங்க செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அது எல்லாமே அவங்களுடைய ஒருங்குமுறைகளுக்குள்ளாக அவங்களை கொண்டு வருவதற்காகவும் அது மட்டும் இல்லாம அவங்கள சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போவதற்கு தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது 702 போடுங்க. இதை மட்டும் வாசிங்க. நாம் குழந்தையாய் இருந்த நல்லா பாத்துக்குங்க. இது எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான். நல்லா பாருங்க 702. நாம் குழந்தையாய் இருந்த வேளையில் பெற்றோர்கள் நம்மை கண்டித்த போது மனதளவில் அவைகள் நமது குணத்தை அபிவிருத்தி செய்யும்படியாகத்தான் செய்யப்பட்டது என்பதில் உள்ள நியாயத்தை உணர்ந்தோம் என்பதை நாம் கூட நினைத்து என்ன பார்க்கிறோம். சொல்றாரு? நாம பிள்ளையா இருந்திருப்போம்ல சின்ன வயசுல. அப்படி நாம சின்ன வயசுல இருக்கும்போது நாம தப்பு பண்ணிருக்கோம்ல. அந்த நாம தப்பு பண்ணும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை கண்டிச்சிருப்பாங்கல்ல. அப்ப நாம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போம்? நாம இந்த மாதிரி வந்து இப்ப நாம சொல்றோம்ல, இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நாம அங்க கடைபிடிச்சிருப்போமா? நிச்சயமா கடைபிடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி நாம அந்த மாதிரி கடைபிடிக்காத போது பிள்ளைகளே இந்த சூழ்நிலையில கடைபிடிக்க தான் மாட்டாங்க. ஆனா அதனால வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வாசிங்க. ஆனால் நாம் குற்றம் செய்யாத போது, நாம் கண்டிக்கப்பட்ட போது அல்லது தண்டிக்கப்பட்ட போது, அது நியாயமானது அல்ல என்று உணர்ந்த போது எப்படி ஆத்திரமடைந்தோம் என்பதையும், அல்லது நாம் குற்றத்திற்கு உரிய தண்டனையை காட்டிலும் அதிகமாக தண்டிக்கப்பட்ட போது எப்படி ஆத்திரமடைந்தோம் என்பதையும் நினைத்து பார்க்கிறோம். பாருங்க, அப்ப நாம ஆத்திரப்பட்டோம்ல அந்த காலத்துல. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில ஆத்திரப்பட்டா என்ன காரணம்? ஏன்டா அந்த மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலாக நானும் சின்ன வயசுல என்னதான் பண்ணேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல அன்பான சில காரியங்களை அங்க நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அடுத்து கடைசி ஸ்லைட் 739. எல்லா யோசனைகளும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வேத வாக்கியத்துக்கு ஏற்ப கவனிக்கப்பட வேண்டும். வீட்டின் ஒவ்வொரு அறையிலுமுள்ள வேத வசன அட்டைகள் தொடர்ந்து பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஞாபகப்படுத்த சரி, வேண்டும். ஓகே, போதும். என்ன சொல்றாரு அப்படின்னும் போது நம்ம வீட்டுல அங்கங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? வசனங்கள் எல்லாம் மாட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எதற்காக? வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா ஓகே இவங்க கிறிஸ்டியன் வீடு அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்காகவா? எதுக்காக அதெல்லாம்? ஒவ்வொரு தடவையும் வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா?
அந்த வசனம் பிள்ளைகளுக்கு எப்படி அந்த இடத்துல வந்து கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணும், அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோ பாருங்க, அது தேவனுடைய சித்தமே அப்படின்றதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த வசனங்கள் தான் ஆதாரமா இருக்குது அப்படின்றதுக்காக தான் வீட்டுல என்ன பண்றாங்க, மாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அப்ப இப்படியாக இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் அங்க தேவனுடைய காரியங்கள்ல அங்க ஒரு நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்படுவாங்க. நம்மளுடைய ரட்சிப்பையும் நம்ம அந்த இடத்துல நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த முதல்ல போட்ட படத்தை மட்டும் திருப்பி போடுங்க. இல்ல, மரம் பிக்சர் போடுங்க. சரி, ஓகே. இந்த பிக்சர்ல நம்ம என்னவாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் சொன்னதை விட ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சாரி. இப்ப இந்த இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடியதுல இருக்கணுமா, அந்த பக்கம் இருக்கிறதுல இருக்கணுமா? இப்ப பாருங்க, வேர் இறங்கினா தான் கனி வரும். அந்த பக்கமும் மரம் வளரும். ஆனா அந்த மரத்துல என்ன இல்ல? அந்த இடத்துல என்ன இல்ல? கனி இல்ல. அப்ப கனி இல்லாத காரணம் என்ன? வேறு என்ன ஆகல? உள்ள இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வேறு இறங்கினாதான் மேல கனி வருமே ஒழிய, வேறு இறங்காம கனி அந்த இடத்துல வருமா? மரம் வேணா, வயசு வேணா ஆகிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுடைய வயசு வேணா கூடிக்கிட்டே போவோமே ஒழிய, ஆவிக்குரிய வளர்ச்சியானது இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப அநேக காரியங்கள்ல வந்து நம்ம ரீபிரிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், ஆனா வந்து வாய்ப்பு கிடைக்கல. இந்த பாடமானது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, புது சிஷ்யனுடைய பெற்றோர்கள் கடமைகள் அப்படின்னு சொல்லி இந்த ரெட் கலர்ல ஒரு புக் இருக்கும். குடும்பமும் கடமைகளும் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பார்க்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சோ பாருங்க, அப்ப நம்மளுடைய ரட்சிப்புக்கான பிரதான வழி என்னவாக காணப்படுது? பிள்ளைகளை வளர்ப்பதுல தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதுல? ஆவிக்குரிய விஷயத்துல. ஆவிக்குரிய விஷயத்துல பிள்ளைகள் வளர்ந்து எப்படி கனி தந்தாங்களோ அப்படி கனி தந்தாதான் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவடையும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணும். பொறுமையுடன் கேட்டவங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.